அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு வழங்கி இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம்தான் என்பதை நிரூபிக்கிற சான்றுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அவர்கள் கொண்டு வந்த திருக்குர்ஆனிலுமே அமைத்து இதை தனித்து விளங்கும் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். அந்த வகையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயத்தில் பிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்களோ அந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வரிகளும், அது சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் இந்த நூற்றாண்டிலே கண்டுபிடித்து உறுதி செய்யப்பட்ட உண்மைகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதை நாம் நேற்றைய தினமும் அதற்கு முதல் நாளும் பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் இந்த பூமியில் வாழுகிற மனிதன் இந்த பூமியிலிருந்து வெளியே பிற கோள்களுக்கு பிரயாணம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்திருக்கிறான். ஆரம்பத்தில் பூமியிலிருந்து பூமியுடைய துணைக்கோளாக திகழ்கின்ற சந்திரனுக்கு போக முடியுமா என்று முதல்ல வெறும் ராக்கெட் அனுப்புனான். அப்புறம் நாய் போன்ற ஜீவன்களை அனுப்பிவிட்டு சந்திரனுக்கு பயணத்தை தொடர்ந்தான். பிறகு மனிதர்களையே சந்திரனுக்கு அனுப்பி வெற்றிகரமாக இறங்கி மனிதன் போக முடியும்னு சொன்னான். அங்கே போயிட்டு வர்றதுனால எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லைன்னு இப்போ விட்டுட்டான். சந்திரனுக்கு போய் வாழ முடியாத ஒன்றும் முடியாது, கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கு பிறகு சந்திரனை மறந்துட்டான். என்ன இருக்குன்னு பார்க்க நினச்சான். அங்கே போயிட்டு வர்றதுனால எந்த விதமான உலகத்தில் ஒரு நன்மையும் கிடையாதுன்னு விளங்கி கொண்டு விட்டுட்டான். ஆனால் பிரயாணம் பண்ணி போக முடியும்னு நிரூபிச்சிட்டான். மனிதன் இந்த பூமியை தாண்டி வெளியே போக இயலுமா என்றால் இயலும். பூமியுடைய ஈர்ப்பு சக்தியை எல்லாம் கடந்து, பூமி நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இழுத்து பிடிக்கிற சக்தியெல்லாம் தாண்டி மிஞ்சி போய் அக்கம் பக்கத்தில் உள்ள துணைக்கோள்களுக்கும் கிரகங்களுக்கும் போக முடியும் என்பதை சந்திர மண்டலத்துக்கு போகிறதன் மூலமாக நிரூபித்தா மனுஷன். என்ன பண்ணுனா, பூமியை விட ஒரு 8 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு கருவிகளை, எந்திரங்களை அனுப்பி அதுலேயும் வெற்றிகரமாக மனிதன் ஜெயிச்சிருக்கிறான். மனுஷனை ஒன்று அனுப்பலை. செவ்வாய் கிரகத்துக்கு எதை அனுப்பியிருக்கிறான்? எந்திரங்களை அனுப்பியிருக்கிறான், கருவிகளை அனுப்பி அது செவ்வாய் கிரகத்தில் இறங்கி அங்கேருந்து படங்களெல்லாம் எடுத்து இங்கே அனுப்பி அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ செவ்வாய் கிரகம் பூமியிலேருந்து 8 கோடி கிலோமீட்டர் தொலைவில், சூரியன்லேருந்து 23 கோடி கிலோமீட்டர் தொலைவிலையும், பூமியிலேருந்து இந்த பக்கம் பின்னாடி, நம்ம சூரியன்லேருந்து பூமி இங்கே இருக்குன்னா நமக்கு பின்னாடி செவ்வாய் இருக்கிறது, நமக்கு பின்னாடி அடுத்து 8 கோடி கிலோமீட்டரில் இருக்கிறது. அதுக்கு கூட மனுஷன் ஆள் இல்லாத கலங்களை, விண்கலங்களை அனுப்பியிருக்கிறான். ஆளை அனுப்ப முடியுமான்னு சோதிக்கிறதுக்கு முன்னாடி குரங்கு அனுப்புவான், நாய் அனுப்புவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான்? ஆளை கூட அனுப்ப முடியுமான்னு வருவான். ஆனால் இப்போ ஆளை அனுப்பலை. இருந்தாலும் அதில் என்ன தெரிகிறது? இங்கே இருந்து எடுபட்டு வெளியே போக முடியும், அதை நிரூபிச்சிருக்கிறான். அதே மாதிரி இந்த பூமியிலேருந்து மேலே கொண்டு போய் ஒரு விண்வெளி நிலையத்தை அமைச்சிருக்கிறான். இந்த பூமிக்கு மேலே இங்கே இருந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு நிலையம் இருப்பதை விட மேலே இருந்தே இந்த பூமியை ஆய்வு செய்வது கொஞ்சம் வசதியானது. பூமியில இருந்து பூமியை முழுசு ஆய்வு செய்வதை விட மேலே போயிட்டோன்னா பாதி பூமி அங்கேருந்து பார்க்கலாம். அது ரொம்ப வசதியானது. அதனால இந்த பூமியை ஆய்வு செய்வதற்காக வேண்டி, தட்பவெட்பத்தை ஆய்வு செய்வதற்காக வேண்டி, கோள்களை ஆய்வு செய்வதற்காக வேண்டி விண்ணிலையே மிதக்கக்கூடிய ஒரு ஊரை உண்டாக்க முடியுமா, ஒரு நகரத்தை உண்டாக்க முடியுமா என்று ஆய்வு செஞ்சு இப்போ பல நாடுகள் சேர்ந்து, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இன்னும் பல நாடுகள்லாம், பிரான்ஸு, இன்னும் பல நாடுகள்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு விண்வெளி நகரத்தையே அமைத்திருக்கிறான். அதுக்கு தான் அந்த கல்பனா சாவ்லாவும் போய் இறந்து போனது அந்த நகரத்துக்கு தான். அதே மாதிரி இப்போ போயிட்டு வந்த சுனிதா வில்லியம்ஸுங்கிற பொம்பளை போயிட்டு வந்த, அது தெரிஞ்சதுனால அந்த பேரை சொல்கிறேன், நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கொலம்பியா ஓடத்தின் மூலமாக போய் அங்கே தங்கி இருந்து அங்கே ஒரு ஊரே அமைச்சிருக்கான். இது பூமி மிதக்கிற மாதிரி ஒரு ஊர் அங்கே மிதக்குது, அது பூமியை சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பூமியை சுற்றி வரக்கூடிய இந்த மாதிரி எல்லாம் மனுஷன் போயிடுறான் பாருங்க. விண்வெளியில் பிரயாணத்தில் எப்படி அட்வான்ஸாக இருக்கான்னு கேட்டால், பக்கத்தில் உள்ள சந்திரனுக்கு போயிட்டு வந்துட்டான். அது 3,00,000 கிலோமீட்டர் தான். அது பெருசாக சாதனையாக பேசணும். இப்போ 8 கோடி கிலோமீட்டருக்கு போயிட்டான். 3,00,000 கிலோமீட்டருக்கு போன ஒரு மனுஷன் 8 கோடி கிலோமீட்டருக்கு மிஷின் அனுப்புகிற அளவுக்கு என்ன செய்கிறான்? முன்னாடி வந்துட்டான்.
எப்படி அல்லாஹ் வந்து அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறான், அது மாதிரி நம்ம ஒன்று நிப்பாட்டினா என்னன்னு சொல்லி இவன் கொண்டே என்ன செய்யறான், ஒரு நகரத்தையே நிப்பாட்டி அங்கேருந்து ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்டுமானப்படி இன்னும் முடியல, 2010 தான் முடியும். அந்த நகரத்தை உருவாக்குறதுக்குரிய சாமான் ஒவ்வொரு பொருள் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கிறது. ஜாமானை கொண்டு போய் கட்டுமான வேலை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்க, நகரத்தை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆய்வு செய்வதற்காக வேண்டி. அப்போ இன்னும் 3 வருஷத்துல தான் அது முடிவடையும். அது முடிஞ்ச பிறகு இங்கேருந்து சுற்றுலாவுக்குலாம் ஆட்களை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி என்ன செய்யலாம், அங்கே விண்வெளி நகரத்துக்கு போயிட்டு வரும் வாங்கன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டுலாம் போக போகிறாங்க. அது ஒரு 300,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. பெரிய லெவல்லாம் இல்லை, லட்சக்கணக்குலாம் போகல. 300,000 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு நிப்பாட்டி என்ன செய்யறான், ஒரு ஒரு நகரத்தையே உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஒரு 70% அது பூர்த்தியாகி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து இதில் என்ன தெரிகிறது என்றால், இந்த பூமியில் வாழ்கிற நாம் இந்த பூமியை விட்டு வெளியேறி, பூமி எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை இழுத்து பிடிக்குமோ அதை கடந்து போய் கிரகங்களுக்கு போகலாம், கோள்களுக்கு போகலாம், துணைக்கோள்களுக்கு போகலாம். நாமளே சில சேட்டலைட்டுகளை நிப்பாட்டலாம். இதுவும் மேலே போகிற விஷயம் தானே. துணை நகர அமைச்ச மாதிரி என்ன பண்ணியிருக்கிறான், சேட்டலைட்டு செயற்கை கோள்கள் அங்கங்கே நிப்பாட்டி வச்சிருக்கிறான். அதெல்லாம் ஒரு நகர அளவுக்கு பெருசு கிடையாது. இந்த பில்டிங் அளவுக்கு ஒரு பெருசாக இருக்கும்னு வைங்களேன். இந்த பில்டிங் மேலே ஒரு 5 பில்டிங் அளவுக்கு ஒரு பெருசாக இருக்கும். அதில் போய் என்ன செய்வான், அந்த ஒளிபரப்பு சாதனங்கள் எல்லாம் அமைச்சு இங்கேருந்து டிவி நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்புறான்னா இது அங்கே தான் போகுது. அங்கே உள்ள கருவிகள் மூலமாக இங்கே வந்து கொட்டப்படுது. அப்போ அந்த மாதிரியான செயற்கை கோள்கள் மாத்திரம் என்ன செய்யறான், பல்லாயிரக்கணக்கில் மிதக்க விட்டுருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான செயற்கை கோள்கள் இருக்கிறது. சீனாவில் கூட ஒரு செயற்கை கோள் அங்கே செயலிழந்து போன உடனே இங்கேருந்து ஏவுகணையை வச்சு அடித்து அதை தூள் கிளப்பியிருக்கிறான். அது இந்த தகர் தெரிஞ்சுட்டான், அது வேஸ்ட்டாக இருக்குதுன்ற உடனே அதை மற்றவன் அதை யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு ஏவுகணை அடித்து அவனுடைய செயற்கைக்கோள் செயலிழந்த செயற்கைக்கோளை போன வாரம் என்ன செஞ்சான், அதை வந்து தகர்த்து தூள் தூளாக்கியிருக்கிறான். இப்படி ஆகாயத்தில் புகுந்து விளையாடுறான் மனுஷன் விண்வெளியில் பார்த்தீங்கன்னா. அப்போ இப்படியெல்லாம் புகுந்து விளையாடுறானே, அப்படி விளையாட இயலுமா? இன்னைக்கு தான் அது சாதாரண விஷயம். இன்னைக்கு தான் அது வந்து மிக சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போச்சு. இது மாதிரி போக முடியும்னு ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி சொல்ல இயலுமா? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி சொல்ல இயலுமா? ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி சொல்ல இயலுமா? இந்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? விமானத்தை கண்டுபிடிக்கும் பொழுது கூட இப்படிலாம் போகணும்னு அவன் நினைச்சு பார்க்கல. இப்படி கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு போக முடியும்னு அவன் நினைச்சு பார்த்துருப்பான். அந்த இடத்துல அப்படி நிறுத்தி வைக்க முடியும்னு அவன் யோசிச்சு பார்த்துருப்பான். அப்படிலாம் யோசிச்சு பார்க்கல. ஆனால் ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தி இதை பற்றி சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்த்தீர்களே. ஆனால் திருக்குறானை புரட்டினா இவங்க என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் போட சின்ன புசுன்னு சொல்லுது. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, இதெல்லாம் உனக்கு முடியும்டான்னு குரான் சொல்லுது. அதே நேரத்தில் இன்னொன்று கவனிக்கணும், 2 விஷயம் இருக்குது. நம்ம வாழ்றது பூமியிலேருந்து மேலே போகிறதை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது, போக ஏழும்னு சொல்லுதா ஏழாதுன்னு சொல்லுதாங்கிறத இது ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. ஆனால் போய் காட்டியிருக்கிறான். அடுத்து நம்ம வாழ்கிற பூமி இருக்குல்ல, பூமிக்கு உள்ளக்க போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீ மேலேலாம் கூட போயிருக்கிறீல்ல, மேலே போன மாதிரி பூமிக்கு உள்ளேயும் போகணுமா இல்லையா? பூமிக்கு உள்ளே உனக்கு போக இயலுமா அப்படின்னு பார்த்தா அதான் ஆச்சரியம். எது நம்ம கஷ்டங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எது கஷ்டம்? மேலே போகிறது கஷ்டம். நம்ம அறிவை கொண்டு கேட்டால் எது கஷ்டம்? மேலே போகிறது தானங்க நம்ம இழுக்குது இல்லைங்க. இப்படி அந்த இடத்துல போகிறது தானே கஷ்டம். அதுக்கு தான் நிறைய சக்திகள்லாம் தேவைப்படும். கிணத்துல இறங்குறது கஷ்டமா? குதிச்சுட்டு வேண்டிய என்ன பொத்துண்டு பெரிய விஷயம் கிடையாது வணங்குதா. அப்போ கீழே போகிறது பெரிய கஷ்டம் கிடையாது, மேலே போகிறது கஷ்டம் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ மேலே தான் அங்கே போய் 8 கோடி கிலோமீட்டர் போய் 20 கோடி கிலோமீட்டருக்கு போய் எல்லாம் உனக்கு ஏழும், கீழே உள்ளுக்குள்ளே ஏழுமான்னா ஒரு அளவுக்கு மேலே ஏழாதுங்கிறான் விஞ்ஞானி. அதனால தான் உள்ளுக்கு செய்கிற ஆராய்ச்சியெல்லாம் மேலே செஞ்சுட்டு இருக்கிறான். எங்கே ஒன்றும் செய்யலை. பூமிக்கு அடியில் என்ன செய்ய முடியும்னு கேட்டால் விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, இந்த பூமியுடைய சைஸ் எவ்வளவு? நம்ம இருக்கிற பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியுடைய சைஸ் வந்து விட்டம் வந்து 12,756 கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டரு விட்டம்னா விளங்குதா? விட்டம்னு சொன்னால் குறுக்களவு. ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு இங்கேருந்து ஒரு குச்சியை எடுத்து குத்தி அந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதுக்கு பேர் தான் விட்டம்ங்கிறது. சரியா? அந்த மையப்புள்ளியில் போகணும், அதை கிராஸில் குத்திடக்கூடாது. சென்ட்ரு பாயிண்டை கரெக்டாக வச்சு இங்கேருந்து குத்துற ஒரு குச்சி எலுமிச்சம்பழத்துக்குள்ளே நுழைந்து வெளியே வரும்ல, வந்த பிறகு அந்த குச்சி அளந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குதோ அது என்னது, அதுக்கு பேர் விட்டம்னு சொல்லுவான். விட்டம் தெரிஞ்சுன்னா வட்டம் தெரிஞ்சு போயிடும். எந்த ஒரு வட்டத்திலையும் விட்டத்தை 3ஆ பெருக்குனா வட்டம் ஆயிரும். விட்டம் வந்து 1 அடி இருந்தால் வட்டம் வந்து 3 அடி இருக்கும். அளக்கவே தேவையில்லை, ஒரு வட்டத்தையே போடுங்களேன். ஒரு வட்டத்தை செவத்தில் போர்டில் வட்டம் வரைகிறீங்க, வட்டத்தை வரைஞ்சி ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கிறது,
அந்த மையப்புள்ளியில இருந்து இந்த பக்கத்தையும் கிராஸ் பண்ற மாதிரி ஒரு கோடு எங்க வேணாலும் போடலாம், சம்மாத்தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துல மையப்புள்ளியை கணக்கு பண்ணி அப்படி ஒரு கோட்டை போடுறீங்க, அந்த கோடை அளந்துக்கிட்டீங்க, சுத்தி எவ்வளவு இருக்குங்க? அப்ப அதை போய் வளைச்சிக்கிட்டுலாம் அவ்வளோ ஸ்கேன்லாம் கிடையாது, கஷ்டம். அது குறுக்களவை அளந்துக்கிட்டு மூணா பிரிக்கிற வேண்டியதான். எந்த ஒரு விட்டமுமே அது போன்ற 3 மடங்கு கொண்டதாகத்தான் அந்த வட்டம் இருக்கும். அப்ப இந்த நமக்கு விட்டத்தினுடைய அளவு என்ன சொல்றான்னு கேட்டா 12,756 கிலோமீட்டர் தான் இது. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 12,756 கிலோமீட்டர் உள்ள குறைஞ்சிக்கிட்டே போனா அந்த பக்கத்துக்கு போயிடலாம். எங்க போயிடலாம்? பூமியோட இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பூமியில நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 12,756 கிலோமீட்டருக்கு குறைஞ்சு அது முடியுமாங்கிற பேட்டுக்கு இல்லை, நான் அளவுக்கு மட்டும்தான் சொல்றேன். உள்ளுக்குள்ள பெரிய விந்தைகள்லாம் நடக்கிறது, போகலாம் இயலாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு பேச்சுக்கு அப்படி குறைந்து கொண்டு நீங்க போனீர்களே ஆனால் எவ்வளவு தூரம் போகணும்? 12,756 கிலோமீட்டர் போனால் நேர அமெரிக்காவுக்கு போயிடலாம், இப்படி குறுக்க போறதா இருந்தா. ஆனால் நம்ம சுத்தி போறதா இருந்தா இங்க இருந்து போய் நம்ம அமெரிக்காவுக்கு போறதா இருந்தா என்ன செய்யணும்? இந்த 12ல போக முடியாது, 18,000 கிலோமீட்டர்லாம் போக முடியும். நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இதே இடத்துக்கு திருப்பி வரணும். இந்த இடத்துக்கு இப்படி போயிட்டு இப்படி வரணும். வர முடியுமா முடியாதா? இப்படியே நான் போய் இப்படி வரணும். வர முடியுமா முடியாதா? முடியும். உருண்டையா இருந்தா முடியாது தானே செய்யும். உருண்டையா இருந்தா இப்படியே நம்ம போறோம், இப்படி வரதானே செய்வோம். இந்த இடத்துல நான் நிக்கிறேன் இல்லைங்க, இப்படி நான் போறேன். எவ்வளவு தூரம் போறேன்? 38,000 கிலோமீட்டர் போட்டுக்கிறேன். நேர் கோட்டில் கரெக்டா காம்பஸ் வச்சுக்கிட்டு நேர போய்கிட்டே இருக்கிறேன். மீட்டர் ஓடிக்கிட்டே, கிலோமீட்டர் காட்டுது. அந்த மீட்டர் வச்சிருப்பான்ல, அந்த மீட்டர்ல கிலோமீட்டர் காட்டுது. 38,268 கிலோமீட்டர் வரும்போது இங்க நிற்போம். எங்க நிற்போம்? எந்த இடத்துல இருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு வரும்னு கேட்டா சுற்றளவு விட்டம் 12,000 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அதனுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கும்னு கேட்டா 38,000 கிலோமீட்டர் இருக்கிறது. அப்போ ஒரு பூமியுடைய ரவுண்டுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா சுற்று அளவு 38,000 சில்லற கிலோமீட்டர் இருக்கிறது. அப்போ இது சின்ன அளவு தானே. இது எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, இவன் போயிட்டு வந்த தூரத்தோட ஒப்பிட்டா இது ஒரு அளவா? 12,000 ஒரு பெரிய அளவாங்கிறேன். சூரிய சந்திரன் 3 லட்சத்துக்கு மேல இருக்க கிலோமீட்டர், அவ்வளவு தூரம் ஓடி போயிட்டான். செவ்வாய் 8 கோடி கிலோமீட்டர், அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு போக முடியுது. போனா காத்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நான் போவேன்னு என்ன செய்யறான்? போயிட்டு வந்துட்டான். ஆனால் அதோட ஒப்பிட்டு பார்த்தீங்க, 8 கோடி கிலோமீட்டரோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பெரிய தூரம்? இந்த பூமியில இருக்கிற அந்த 12,000 ஒரு பெரிய தூரமா? 12,000 கிலோமீட்டருங்க மொத்தமே இந்த உள்ளடக்கம். இந்த இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வர்றதுக்கு தேவை எவ்வளவு? 12,000 கிலோமீட்டர் தான். ஆனா மனுஷன் இப்ப விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்கு உள்ளக்க போறதுங்கிறது அது நடக்கிற காரியம் இல்லை. விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மேல வேண்டாம் நம்ம என்ன வேண்டாம் நாங்க பண்ணுவோம், பூமிக்கு உள்ள போறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் மனுஷன் தொலை போட்டு ஒரு 8 கிலோமீட்டர்னா ஒரு 8,000 மீட்டர். 8 கிலோமீட்டர் எவ்வளவு? 8,000 மீட்டர் இருக்கிறது 12,000. 12,756 கிலோமீட்டர் உள்ள இந்த ஆழத்துல மனிதனுடைய கருவி மூலமாக சென்றடைந்த மொத்த தூரமே 8 கிலோமீட்டர் தான். 12,000 இருக்குல்லங்க, அதுல இவன் கருவி எவ்வளவு? போர் போடுற கருவி இருக்கிறோம்ல, போர் போடுற மாதிரி குழாய் இறக்குறோம். இப்படி ஏதோ ஒரு ஆய்வுக்காக இறக்கி பார்த்தான். அதிகபட்சமா இவன் எவ்வளவு இறக்கி இருக்கிறான்? உலகத்தில் போடப்பட்ட பெரிய துளை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8 கிலோமீட்டர் அளவுக்குள்ள துளையை தான் மனுஷனுக்கு போட முடிஞ்சிருக்கிறது. இது மனுஷன் போனது இல்ல, குழாயை இறக்குனது. மனுஷன் எவ்வளவுக்கு இது வரைக்கும் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுனா, அதாவது மனுஷன் போனது 3.3 கிலோமீட்டர் போயிருக்கிறான். 3.25 கிலோமீட்டர் வைங்களேன். 3.3னா 3.25 கிலோமீட்டர். அப்ப 3.25 கிலோமீட்டருக்கு தான் ஆள் போயிருக்கிறான். ஒரு கிணறு மாதிரி வெட்டி இப்படி 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர்னா இப்படி இல்லை, கீழே பள்ளத்துல 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழத்தை தோண்டி அது வரைக்கும் 3.3 கிலோமீட்டருக்கு போயிருக்கிறான். அது எங்க போயிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சும்மா வேலை வெட்டி இல்லாம அவன் போகல. தென்னாப்பிரிக்காவில் ஒரு தங்க சுரங்கம் இருக்கிறது. அது ரொம்ப ஆழத்துல தங்கம் இருக்குங்கிறது அவன் கண்டுபிடித்த பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு கேட்டா தோண்டி பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்லை, எதிரொலிகள் மூலமாக கண்டுபிடிக்கிறான். அது சில எதிரொலிகளை பூமியில் அடிப்பான், அது உள்ள வரைக்கும் போய் மோதிட்டு திரும்பும். எங்கன மோதிட்டு திரும்புதோ அதுக்கு அந்த இடத்துல என்ன சாமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு சீக்கிரத்தில் திரும்பி வருது அப்படிங்கிறத பொறுத்து. இந்த வவ்வால் இருக்குல்ல, அது மாதிரி தான். வவ்வால் என்ன செய்ய வரும்,
முன்னாடி செவர் இருக்கா, காற்று இருக்கா, கதிர் இருக்கா, எது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த திரும்பிக்கணும். போய் கண்ணு கிடையாது வௌவாலுக்கு, கதிர்களை ஒளியை பீச்சு என்ன செய்யும், அது திருப்பி வர்றதை கணக்கு பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி இவ்வளவு தூரத்தில் தான் செவர் இருக்குன்னு கணக்கு பண்ணிடும். உடனே கால்குலேஷன் மனிதன் கூட பண்ண முடியாது. இங்கேருந்து ஒரு வெளிச்சத்தை ஒன்று கதிரை ஒன்று அடிக்கி அது செவத்தில் போய் முட்டுன்னு திரும்பி அதுக்கே வரும். அதுக்கு வந்தோடனே என்ன செய்யும், காதில் அது விளங்கு, ஆஹா போனது இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு வந்தால் இவ்வளோ தூரத்தில் செவர் இருக்குது, அப்படி வந்து அப்படி திரும்பிடும். செவத்தில் போய் என்ன செய்யாது, முட்டாது. இந்த டெக்னாலஜியில் தான் என்ன பண்ணுறான், ரேடார்லாம் வச்சுருக்கான்ல, ரேடார் கருவிகள்லாம் இந்த வௌவால் டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த மாதிரியான அலைகளை வந்து அனுப்பி என்ன செய்யறான், பூமியில் என்னென்ன இருக்குன்னா கண்டுபிடிக்கிறான். அப்போ தங்கம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அந்த தங்கத்தை வெட்டி எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான்னு கேட்டால் சுரங்கம் தோண்டி இருக்கிறான். எவ்வளவு தோண்டி இருக்கிறான், 3.3 கிலோமீட்டர், 3.25 கிலோமீட்டருக்கு உரிய சுரங்கம் தோண்டி அதில் இருந்து என்ன செய்யறான், தங்கம் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு 1 கிலோ தங்கம் அதில் எடுக்கிறான் இன்னைக்கு. அப்போ அவ்வளவு தங்கம் வந்து அங்கேருந்து என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்காக வேண்டி மனுஷன் இறங்கி இருக்கிறான். ஆனால் உண்மையில் 3.3ங்கிறமே அது உண்மையில் 3.3 கிடையாது. இவங்க கணக்குப்படி 3.3 சொன்னாலும் உண்மையில் அது 3.25 கிலோமீட்டரான கிடையாது. ஏன், அது உயரமான இடத்துல இருக்க அந்த தங்கச்சுரங்கம் இருக்கிற ஏரியா கடல் மட்டத்தில் இருந்து 1700 மீட்டரு, 1.25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. 1700 மீட்டர்னா 1.25 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. தரமட்டத்தில் தான் கணக்கு பண்ணணும். இதெல்லாம் பூமியை சேர்ந்தது. பூமி இவன் மேலே இருக்கிறான். அதாவது கடல் மட்டத்தில் இருந்து தான் எதையும் கணக்கு பண்ணுவாங்க. கடல் தான் சமமான மட்டம். கடலுக்கு மேலே அப்படி ஒசந்து இருக்குதுல்ல, அப்படி ஒசந்து இருக்குது இருக்கிற ஏரியா, அதில் உடையிற 1700. கடல் மட்டத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா இவன் போன தூரம் எவ்வளவுதான், 1600 தான். 1600 மீட்டர்னா 1.5 கிலோமீட்டர் போயிருக்கிறான். பார்த்தோம்னா கடல் மட்டத்தை அளவுகோலா வைத்து பார்த்தீர்களேயானால் மனிதன் சென்றடைந்த தூரம் எவ்வளவு, 1.5 கிலோமீட்டர். அது மேலே உச்சியில் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து குறைஞ்சிக்கிட்டு போனதுனால அதில் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. மண்ணுக்கு மேலே தனியாக குவிச்சு வச்சிருக்கிறதுனால கீழ் அடுக்குகளில் என்னென்னலாம் மனிதன் சந்திப்பானோ அதெல்லாம் அதில் இருக்காது. இங்கேருந்து ஒரு சமமான தரம் இருக்கலங்க, இது கீழே என்னென்னமோ இருக்குது, அது பின்னாடி நான் சொல்கிறேன். அதெல்லாம் எங்கே இருக்காது, இப்படி குவிச்சு வச்ச மண்ணில் இருக்காது. இதில் போகிறதும் சும்மா தரையில் போகிறது ஒன்று தான். இதில் தான் அவன் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். அப்போ வந்து பூமிக்கு அடியில் கரெக்டாக அவன் போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் போயிருக்கிறான். கடல் மட்டத்தில் இருந்து மனிதன் போயிருக்கிற தூரம் எவ்வளவு, 1.5 கிலோமீட்டர். அந்த 1.5 கிலோமீட்டரில் போயிட்டு சொல்கிறான், அந்த 1.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு இடையில பயங்கரமான குளுமை, ஏசிலாம் போட்டு, அந்த சுரங்கத்துக்கிட்ட மட்டும்தான் ஏசி இருக்காது. ஏன்னா ஏசி போட இயலாது. அது கிட்ட நெருங்குற வரைக்கும் என்ன செய்வான், ஏசி போட்டு எல்லாம் சொகுசாக அதை வாழ முடியாதுங்கிறதுக்காக வேண்டி அதிகாரிலாம் அங்கே தான் தங்கியிருப்பான், லேபர்ஸ்லாம் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. போய் 2 ஹவர் தான் வேலை செய்வாங்க, அதுக்கு மேலே செத்து போயிடுவான். மரம் வந்து குளிர்ச்சியை அனுபவிச்சுக்கணும் ஏசியில் ஒடியாந்து. இன்னொருத்தன் போவான் ஷிஃப்ட் முறையில் 2 ஹவர் 1 ஹவர் தான் அதில் வேலை செய்ய முடியும். ஏன், அந்த இடத்துல உள்ள வெப்பம் வந்து 57 டிகிரி 57 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் அதில் இருக்கிறது. அப்போ 57 டிகிரிங்கிறது நம்ம கவனிச்சிக்கணும். நம்ம 33 பெருக்கிறோம், இன்றைக்கி 33 இவ்வளோ புழுக்கமாக இருக்கிறது. அப்போ 57 நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதுதான், நமக்கு தாங்க முடியாது, அதில் வெந்து போயிடும். அப்போ அந்த மாதிரி வந்து காற்றுலாம் நெருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இவ்வளோ தூரத்துக்கு போனவுடனே பயங்கரமான ரிசல்ட்டாக இருக்குது. அதுதான் மனுஷன் போன இடம்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்கிறான் விஞ்ஞானிகள்லாம், சரி 1.5 கிலோமீட்டர் போயிட்டீங்கள, 1.5 கிலோமீட்டர் தான் போயிருக்கிற, இதுக்கு மேலே உனக்கு போக இயலுமா இயலாதா? இயலாது. ஏன் இயலாது என்றால் பூமிக்கு அடியில் போகிறதுங்கிறது பல விஷயங்கள் உள்ளடங்கிய விஷயம், பல விஷயங்கள் சேர்ந்தது. என்ன பல விஷயம், பூமியில் பல அடுக்குகள் இருக்கிறது. மண் இருக்குது, ஈயம் இருக்குது, அலுமினியம் இருக்கிறது, நெருப்பு குழம்பும் உள்ள இருக்குது. நீ குழஞ்சிக்கிட்டு உள்ளே போனேன்னு வை, எரிமலையெல்லாம் எங்கேருந்து வருது? எரிமலை இருக்கா பாருங்க, கீழே நெருப்பு இருக்கிறது, அது பிச்சுக்கிட்டு வந்து தான் என்ன செய்யுது, அப்படியே நெருப்பாக எரிஞ்சு அப்படி அது மலைகளாக உருவாகி விடுகிறது. அப்போ எரிமலை பூமியிலேருந்து வருதுன்னு சொன்னால் நீ குழஞ்சிக்கிட்டு போனால் செத்து போயிட மாட்ட. உள்ளுக்க எரிமலை ஒரு பக்கம் இருக்கிறது, இப்படி நீ போய்கிட்டே போகும்போது பெரிய பயங்கரமான வெள்ளம் வரும், நீரூற்றுகள்லாம் பீரிட்டு அடிக்குது. அதெல்லாம் எங்கேருந்து வருது? இங்கேருந்து தானே வருது. பூமியில் நம்ம கிணத்துல வர்றது சாதாரண ஊற்று. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கடல் மடையே இருக்கும், கடல் மடை திறந்தது போலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்டை போட்டு விட்டான்னா பிச்சுக்கிட்டு அடிக்கும் தண்ணி பயங்கரமான வேகத்தில். அந்த மாதிரி நீ பொத்துக்கிட்டு போகும்போது அது மாதிரி ஒரு மழை வந்துச்சுன்னா உங்க இது என்ன வருது, அது இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பூமி வந்து நம்மளை ஈர்த்து கொண்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு அது ஈர்க்கிறதோ அந்த அளவுக்கு அது ஈர்க்கிறது. அளவுக்கு மேலே ஈர்த்தா என்னவாகும்,
நம்மளை கூட இழுத்து செஞ்சோம்னா 50 கிலோ இருக்கிற நம்ம 100 கிலோ ஆயிடுவோம். இன்னும் கொஞ்சம் கூட இழுத்து செஞ்சோம்னா 100 கிலோ உள்ள ஆள் 200 கிலோ ஆயிடுவோம். நம்மளை பிடிச்சி பயங்கரமாக இழுக்குதுன்னா என்னவங்க ஆகும்? நம்மளை சாதாரண எவ்வளவு நமக்கு தாங்க முடியுமோ அவ்வளவு இழுக்குது இந்த பூமி. இந்த இழுக்கிற சக்தி எங்கே அதிகமாக இருக்கு? எங்கே அதிகமாக இருக்கு? மையத்தில். மையத்தில் போக அங்கே தான் இழுக்குது. இந்த இழுக்கிற பவரே எங்கே இருக்கிறது? உள்ளக்க மைய புள்ளி இருக்குதே அந்த இடத்துல பயங்கரமாக இழுக்கும், இழுவு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கூட போனீங்கன்னா உங்களை இழுக்கிறதும் 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதுக்கு சமம் கிடையாது. நம்மளை பூமி இழுப்பது நமக்கு தெரிவது இல்லை. நம்முடைய கரெக்டான எடையை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அது இழுக்குது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு கீழே நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுடைய எடை டபுள் ஆகிடும். உங்களுடைய எடை எப்படி ஆயிரும்? நீங்கள் இப்படி உணர்வீங்க. உங்களை இழுக்கிற எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் உணர்வீங்க. நமக்கு முடியலையே, கையை தூக்க முடியல, நம்ம கையே டபுளாக தெரியுது, நம்ம காலை இவ்வளோ பெருசாக இருக்க, நம்ம தலை வந்து 2 மடங்காக இருக்க. இந்த தலை 2 மடங்கான என்னவாகும்? தலையோட இன்னொரு தலையை கட்டி வச்சா அவங்க நடக்க முடியுமா? தலைக்கு மேலே ஒரு தலையை தூக்கி வச்சுக்கிட்டு காலமெல்லாம் வைக்க முடியுமா? கைக்கு டபுள் கை வச்சா என்ன ஆகும்? இந்த கையோட இன்னொரு கையை ஜாயின் பண்ணி கட்டிடுறது, இந்த கையோட இன்னொரு கை, இப்படி எல்லாம் டபுள் ஆனால் ட்ரிபிளாகவும் ஆகும். இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு வைங்க, 5க்கு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னு வைங்க, 4 ஆளாக போயிடுவீங்க. திமிங்கலம் கதை தான். திமிங்கலம் என்ன ஆகும்? தரைக்கு வந்து செத்து போயிரும்ல. திமிங்கலம் தண்ணியில் இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? உயிரோடு இருக்கும். ஏன்? அதனுடைய வெயிட்டை வந்து தண்ணி வந்து குறைக்குது. தண்ணியில் மிதக்கிற காரணத்தினால அதனுடைய வெயிட் அதுக்கு பாரமாக தெரிவது இல்லை. இந்த திமிங்கலத்தை வந்து பூமிக்கு மேலேயும் அதுக்கு சுவாசிக்க இயலும், ஆனால் தரையில் எடுத்துப்பட செத்து போயிடும். ஏன் செத்து போயிடுது? அதனுடைய வெயிட் அதிகமாகிடுது. அதனுடைய வெயிட்டை தாங்குற அளவுக்கு அந்த உடம்பு எல்லாம் படைக்கலை. திமிங்கலத்தினுடைய வெயிட்டை அதுவே தாங்கி கொள்கிற அளவுக்கு என்ன செய்யல படைக்கலை. அதனுடைய வெயிட்டை பாதியாக்கி காட்டுற மாதிரி தண்ணியில் கொண்டு விட்டுவிட்டான். அது 500 கிலோ இருந்தால் தண்ணியில் அதனுடைய எடை 250 கிலோ தான். தரைக்கு இழுத்து போட்டிங்கன்னு வைங்க, அது 500 கிலோ ஆகிக்கிறோம். அதனுடைய அழுத்தம் அதை சாவடிச்சிடும். அது காற்று கற்று சுவாசிக்கிறன்னு நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதை போட்டு இன்னொரு திமிங்கலம் மேலே உட்காந்து காலமெல்லாம் அமுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு அணுவையும் அமுக்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஆயிரும். அப்போ பூமிக்கு அடியில் நீங்கள் போகும்பொழுது என்னவாகும்? உங்களை பயங்கரமாக இழுக்கும். இப்படி இழுக்கும், நிற்கவும் முடியாது. நம்மளை போட்டு என்ன செய்யும்? அவருக்கு கை கால் ஒவ்வொரு அணுவுலையும் நூல் பிடிச்சி இழுத்த மாதிரி, காலை கட்டி இழுக்கிற மாதிரி கூட அது இருக்காது. இந்த இழுவை சக்தி வந்து அனைத்து இடங்கள்லையும் இருக்கும். ஒவ்வொரு அணுவுலையும் நூலை கட்டி 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 உங்களை இழுத்தா அப்படி இருக்கும். அதான் நீங்கள் காலில் சங்கிலி போட்டு இருக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இழுக்கிறது இல்லை. அப்படியே பூமி இழுக்குது. பூமி எப்படி இழுக்கிறது? நம்முடைய ஒவ்வொரு அணுவையும் பிடிச்சி இழுக்குது. ஒவ்வொரு அணுவையும் நூலை கட்டி கட்டி, ஒரு பேச்சுக்கு நரம்பை கட்டி கட்டி பிடிச்சி அத்தனை 1000 இது போட்டு உங்களை இழுத்தா என்ன கதிக்காகும்? அந்த மாதிரியான ரிசல்ட் பூமியில் கிடைக்கும். போக இயலாதுங்கிறான் பூமிக்கு அடியில். அப்போ என்ன விஷயம்? எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், ரெண்டுமே ஒரு அதிசயமான விஷயம். பூமிக்கு மேற்பரப்பில் வாழக்கூடிய நம்ம மேலே போக இயலுமா? எவ்வளவு இயலும்? இவன் கண்டுபிடிச்சிருக்கான். வாழத்தான் இயலாது, போக இயலும். வாழ இயலாது, காத்துக்கிட்டு ஒன்றும் கிடையாது, போயிட்டு வர்றது தானே, அது இயலும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறான் மனுஷன். ஆனால் பூமியில் இருந்துக்கிட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கல? இந்த நாசா கிசாவெல்லாம் வச்சுக்கிறாங்களே, இவங்க எல்லாம் என் உள்ளுக்கு போகிறத பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான். அங்கே போய் அதை செய்ய, இங்கே போய் இதை செய்ய, அங்கே போய் ராக்கெட்டை விட, அங்கே போய் இதை பண்ணு, என்னமோ பண்ணுறாங்களே, உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறான்? பண்ணுன்னு அழிஞ்சு நாசமாக போயிடுவான். முடியாது, சாத்தியம் இல்லை. அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்கிறாங்க? பூமிக்கு கீழே வந்து ஒன்றுமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவன் சொல்கிறான். அதுலேயும் வந்து இந்த 3 கிலோமீட்டர்ல 1.5 கிலோமீட்டரில் 57 டிகிரி வெப்பம். போக போக இன்னும் வெப்பம் அதிகரிக்குங்க. வெப்பம் வந்து கீழே போக போக அதிகரிக்கும், மேலே போக போக குளிராக இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் இங்கே வாழ்கிறீங்க, ஊட்டியில் குளிராக இருக்கும். இது நீங்கள் மெட்ராஸில் வெப்பமாக இருக்குல்லங்க, இதே டேட்டில் ஊட்டி எப்படி இருக்கு? வெப்பமாக இருக்கு, குளிராக இருக்குங்க. அதுதான் சூரியனுக்கு கிட்ட இருக்க. ஒரு வகையில் பார்த்தா உயரமாக இருக்கிற பகுதி தான் சூரியனுக்கு கிட்டே இருக்கிறது. நம்ம தான் சூரியனோட தள்ளி இருக்கிறோம். சூரியனுக்கு கிட்டே இருக்கிற இடத்துல குளிர்ச்சியாக இருக்கிறது, சூரியனோட தள்ளி இருக்கிற இடத்துல வெப்பமாக இருக்கிற காரணம் என்ன? நேற்று சொன்ன மாதிரி இந்த காற்று ஒரு போர்வையாக இருக்கிறது. நமக்கு போர்வையுடைய அளவு என்னவா இருக்கு? கடுமையாக இருக்கிற காரணத்தினால போர்வையுடைய அளவு பயங்கரமாக இருக்கிறதுனால என்னவாகுது? அந்த வெப்பத்தை வந்து அது சீக்கிரம் வெளியேற விட மாட்டேங்குது. அங்கே வந்து மேலே போயிட்டதுனால அளவு கரைஞ்சது. காற்றுடைய அளவு, அங்கே காற்றுடைய அளவு வந்து என்ன செய்யும்? மலை உச்சியில் குறைஞ்சிரும். அங்கே உள்ள வெப்பத்தை உடனே வெளியேற்றிடும். அதனால தான் என்னவாகுது? உயரமான இடங்களில் மலை பிரதேசங்கள்லாம் ஜில்லுன்னு குழுகுலுன்னு இருக்கிற காரணம் வந்து அதுதான் காரணம். அந்த மாதிரி கீழே போக போக உங்களுக்கு என்னவாகும்னு கேட்டால், வெப்பம் பயங்கர 57 67 ஆகும். இழுக்கிற சக்தி கூட, வெப்பம் கூட. அது போக என்னவாகுது? ஆபத்துகள், எரிமலை எங்கிட்ட இருந்து வருமோ, எங்கிட்ட தண்ணி பொத்துக்கிட்டு வருமோ என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே
நீ பாட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு சுரங்கம் தோன்றேன்னு வையே, அந்த மண்ணை எங்கே கொண்டு அப்புறப்படுத்த வேண்டாம், எங்கே கொண்டு அப்புறப்படுத்த. ஒரு சின்ன கோர் இப்படி நம்ம பார்க்குறோம், இவ்வளோகான அளவில் தான் ஒரு போரை போடுறாங்க. அதுக்கு வெளியே எத்தனை மண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வரும் போல இருக்கு. ஒரு லாரி இவ்வளோ இந்த கணத்துக்கு போடுற போர்லேருந்து அள்ளி போடுற மண்ணை பார்த்தா 2 வண்டியை கொண்டு தள்ளிட்டு போகிறான். அப்போ மனுஷன் போகிற அளவுக்கு நீ ஒரு 8 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சுரங்கத்தை தோண்டி போகிற மாதிரி பண்ணீங்கன்னா இதை எங்கே கொண்டு அள்ளி அவ்வளோ மண்ணை எப்படி அப்புறப்படுத்துவ? அதுக்குரிய கருவி எங்கே இருக்கு? மனிதன் கண்டுபிடித்திருக்கிற இழுவை கருவிகள் எல்லாம் இந்த 3 கிலோமீட்டருக்கு அப்பாலே உள்ளதை இழுக்கிற அளவுக்கு நான் கண்டுபிடிக்கல. அவ்வளோ மின்சார சக்தி, அவ்வளோ சக்தி செலவழிச்சாலும் இழுக்கணுமா இல்லையா? லிஃப்ட் இருக்குன்னு சொன்னால் 5 மாடிக்கு உள்ள லிஃப்ட்டை கொண்டு 20 மாடிக்கு எடுக்குமா? எடுக்காது. அதனுடைய இழுவ சக்திக்கு தகுந்த மாதிரி போடணும். அப்போ மனிதனை கண்டுபிடிச்சிக்கிற இந்த துறப்பன கருவிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு மேலே போனால் அது இழுக்காது, உட்காந்துரும். அதான் 5 மாடிக்கு உள்ள லிஃப்ட்டை கொண்டு 20 மாடிக்கு போட்டால் என்ன கதிக்கு ஆகும்? அந்த மாதிரி தான் 10 பேரை இழுக்கிற லிஃப்ட்டால் போட்டுருவோம், 5 பேர் மட்டும் ஏறுங்கன்னு சொல்லி 10 பேர் ஏறினான்னு வைங்க, என்னத்தை போட்டாலும் இழுக்க முடியுமா? அதுக்கு இழுக்க முடியாது. அப்போ இதுக்கு மேலே ஆழத்துக்கு போக போக அதை வெளியே கொண்டு வருவதற்கு அதிகமான சக்தி அதுக்கு செலவழிக்கணும். அது மாதிரியான கருவிகளை கண்டுபிடிக்கணும், அது மாதிரியான மோட்டார்களை உருவாக்கணும். அதெல்லாம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. முதல்ல உள்ளே போய் இழுக்கிற அளவுக்கு உள்ள கருவிகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சாமானை எடுத்துக்கொண்டாந்து வெளியே தள்ளணுமே, மண்ணை எங்கே கொண்டு குவிக்கிறது, இதெல்லாம் வர தனியாக டெக்னிக்கலாக அந்த வசதிகள் ஒன்று மனுஷன்ட்ட இல்லை. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான், ஒரு முடிவு மேலே எவ்வளோ போலாம் கீழே போக முடியாது, இதான் முடிவு. ரெண்டையும் குரான் சொல்லுதுங்க. அதிசயமான முறையில் இவங்க கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு திணறி கிணறி இப்போ கண்டுபிடிச்சிக்கிற இந்த விஷயத்தை ஒரு அச்சரம் பெசகாம, ஒரு வார்த்தை பெசகாம என்ன செய்யுது திருமறை குரான் சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்க. 55வது சூறாவில் 33வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், யா மாஷரல் ஜின்னி ஒல்லின்ஸ், மனித ஜின் கூட்டத்தார்களே, இனத்தார்களே, இனிஸ்த தாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர், இந்த வானங்கள் பூமியுடைய பல கோணங்களை நோக்கி நீங்கள் செல்வதாக இருந்தால் ஃபன்ஃபுது பூங்கள், லா தன்ஃபுதுன இல்லா பி சுல்தான், அதற்குரிய ஆற்றலை கொண்டு தான் உங்களுக்கு போக முடியும். போங்கன்னு சஹாபாக்கள் போயிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு போக முடியும் என்று 55வது சூறாவில் 33வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். என்ன சொல்ல வர்றான், பூமியை விட்டு நீங்க போக முடியும், பல கோணங்களுக்கு நீங்க போக முடியும், வானுலகை நோக்கி நீங்கள் போக முடியும். ஆனால் போவதற்கு என்ன வேணும், ஒரு சுல்தான் வேணும். சுல்தான்டா பவர்னு அர்த்தம். ராஜாவை கூட சுல்தான்ங்கிறாங்கல்ல, ஏன் சுல்தான்ங்கிறாங்க, அவர்கிட்ட பவர் இருக்கிறனால தான், அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறனால அதை சுல்தான்ங்கிறாங்க. அப்போ சுல்தானா என்னது, பவர் இருந்தால் தான் போக முடியும். அப்போ இந்த பவர்னா என்ன, இதுதான் இப்போ இந்த காலத்தில் மின்சாரம் தான் பவருங்க. இந்த மின் சக்தியை கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிற ஆடு மாடு ஒட்டகத்தை வச்சுக்கிட்டுலாம் மேலே ஏற முடியாது. இந்த குரான் இறங்கின காலத்தில் என்ன வச்சுருந்தாங்க, குதிரையை வச்சுருந்தாங்க, ஒட்டகத்தை வச்சுருந்தாங்க, மாட்டை வச்சுருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு சக்கரம் கூட கண்டுபிடிக்கப்படாத காலமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியலை, உனக்கு இப்படி மேலே இப்படி போக முடியும், மேலே போகலாம்ப்பா, அதுக்கு முந்தி ஒரு பவரை கண்டுபிடி. இந்த பவர் கண்டுபிடிச்சோன்னா எல்லா வேலையும் லேசாக போயிருக்கிறது. இந்த பவர் மின்சாரம், மனிதன் தன்னுடைய சக்தியை மிருகத்தை நம்பிக்கிட்டு இருக்காம ஒரு எந்திரத்தை எப்போ இந்த மின்சக்தியை கண்டுபிடிச்சானோ அன்னையிலேருந்து தான் டெவலப்மெண்ட் பல 100 மடங்கு ஆனது. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலேருந்து மின்சாரம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எவ்வளோ முன்னேறி இருக்கிறானோ அது மாதிரி 1000 மடங்கு முன்னேறினா மின்சாரம் கண்டுபிடிச்சவன. மின்சாரம் கண்டுபிடிச்ச ஒரு வாரத்தில் அவ்வளோ முன்னேறிட்டான். நெல் அரைக்கிற மிஷின் வேணுமா, மாவு அரைக்கிற மிஷினு, அன்னைக்கு 2 பொம்பளைகள் அங்கிட்டு ஒரு உலக்கையை வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஒரு உலக்கையை வச்சுக்கிட்டு 2 லிட்டரு நெல்லை கொண்டே போட்டு குத்துன்னு குத்துவாங்க. ஒரு நாள் பூரா கை குத்தல் போட்டால் என்ன செய்யும், 2 லிட்டரு நெல்லை அரிசி ஆக்க முடியும். இதுதான் அன்னைக்கு உள்ள சக்தி. மாவாட்டு இருந்தால் உட்காந்துக்கிட்டு காலையில் 4 மணிக்கு உட்காந்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க, தோசைக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் 2 மணி நேரத்தை போய்க்கிடுவாங்க. துணி துவைக்கிறா இருந்தால் தேய்ச்சி என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு 3 மணி நேரத்தை காலி பண்ணுவாங்க. கிணத்துல தண்ணி இறைக்கிறா இருந்தால் இழுத்தே மாஞ்சு போயிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம மனித சக்தியில் செய்கிற காலம் வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. மனிதன் அவன் ஒரு பவரை நம்பிக்கிட்டு இருக்கிற காலம் வந்த உடனே ஜீவன்களை நம்பாமல், உயிரினங்களை நம்பாமல் ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை கண்டுபிடித்த பிறகு என்னவாச்சு, நெல் அரைக்கிறதா 1000 மூட்டை கொண்டே மிஷினில் போடுறியா, உடனே அரை மணி நேரத்தில் நெல், உமி தனியாக, நெல் தனியாக, கல் தனியாக, அப்படி சூப்பராக மேலே உள்ள தோல் தனியாக பிரித்து எடுத்து நெஞ்சிருது, அரை மணி நேரத்தில் பண்ணிவிடுது. அதே மாதிரி பிரயாணம் பண்ணுறோமா, மதுரைக்கு போகிறாதா, கட்டிச்சோத்தை கட்டிக்கிட்டு ஒட்டத்தில் உட்காந்துக்கிட்டு என்னைக்கு போய் சேர்றது,
ஏறி உட்காந்தா 6 மணி நேரத்தில் இறக்கி விட்டுறாங்க. வழங்குதா? இந்த மின் பவர் ஆடு மாடு இழுக்காம பவர் இழுக்கிற நேரம் வந்த பிறகு என்னவாகுது, இப்படி போறா இருந்தாலும் ஈஸியாக இருக்குது, இப்படி போறா இருந்தாலும் ஈஸியாக இருக்கிறது. துணி துவைக்கணுமா, அள்ளி போட்டு சுற்றி விடு, அது துவைச்சிட்டு போயிருங்கிறது இருக்குது. மாவு அரைக்கணுமா, அதை அரைச்சிட்டு போயிடுது. எல்லா வேலையும் மிஷின் பண்ணுது. அதான் பவருங்கிறது. அல்ல இதில் 2 விஷயத்தை சொல்கிறான். போக ஏழு, அதுக்காண்டி மலையில் ஏறி குதிச்சு விடாது, போக 2 செத்து போயிடுவேன். மலை உச்சியில் ஏறிக்கிட்டு எல்லாம் போக சொல்லிட்டான், இந்த போக போகிறேன், என்ன பொத்துன்னு கிளந்துருவேன். எப்போ போகணும், போகலாம்ப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு பவரை கண்டுபிடி. அந்த பவரை கண்டுபிடின்னு சொல்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், மேலே போகலாம்னு சொல்கிறான், இப்போ ஏழாதுன்னு சொல்கிறான், அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறான், அதை கண்டுபிடின்னு சொல்கிறான். அதை கண்டுபிடிச்சவன இந்த சக்தி எரிசக்தியை கண்டுபிடிச்ச பிறகு தான் என்னவாகுது, இந்த விண்வெளி பயணம் சாத்தியமாகுது. இது வந்து இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு ஆள் சொல்கிற மாதிரி இல்லையா, இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி வார்த்தையாக இருக்குதா இது? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி காட்டுமிராண்டி காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்ன சொல்லை போல இருக்குதா? அது மாத்திரம் சொல்லலை. 51ஆம் சூறாவுல 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒசமாயி தாத்தில் ஹுபக்கி, பாதைகளை உடைய வானத்தின் மீது சத்தியமாகங்கிறான்ல. வானத்தை விண்வெளியை சொல்லும் பொழுது நம்ம என்ன ரோட்டில் தான் பாதை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே அங்கேயும் பாதை இருக்குது. பாதை என்ன போகலாம் தானே அர்த்தம், பாதை பயணத்துக்கு தானே பாதை. பாதைங்கிறது நம்ம எதுக்கு சொல்லுவோம், பயணத்துக்கு முடிஞ்சால் தான் அதுக்கு பேர் பாதைன்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பாதைகளை உடைய விண்வெளியின் மீது ஆணையாக, விண்வெளியில் பாதைகள் இருக்கிறது. சூரியனை நோக்கி சந்திரனை நோக்கி பாதை இருக்கிறது, செவ்வாயை நோக்கி பாதை இருக்கிறது, இந்த பூமியிலே மேலே சுற்றி வர்றதுக்கு பாதை, விமானத்தின் மூலமாக வருவதற்கு பாதைகள் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த பாதைகள் உடைய வானம் என்று சொல்லி விண்வெளி பயணம் சாத்தியம். அங்கேயும் பாதை இருக்குது, இங்கே ரோடு போட்டிருக்கிற மாதிரி அங்கேயும் ரோடு, ஒன்றுக்கு தெரியாத ரோடு இருக்கிறான்னு எல்லாம் சொல்கிறான். அது மாத்திரம் சொல்லலை, மேலே ஏறி சென்றால் என்ன ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 6வது சூறாவில் 125வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், பமன் யுரிதில்லாஹு யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், யார் ஒருத்தனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் வந்து விரிவடைய செய்து விடுகிறான். ஒமை யுரித யுலில்லஹு, யாரை வழிகேட்டில் விட அல்லாஹ் நாடுகிறானோ எஜால் ஸத்ரஹு லைகன், அவனுடைய இதயத்தை வந்து ரொம்ப இறுக்கமாக சுருக்கமாக ஆக்கி விடுகிறான். கன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா, விண்ணுலகில ஏறி பிரயாணம் செய்வானே அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்க வைத்து விடுகிறான் அப்படிங்கிறான். இந்த மேட்ரு வேற, அல்லாஹ் சயின்ஸை சொல்றதுக்காக சொல்லலை. நல்ல மனுஷனுடைய இதயம் தாராளமாக விரிந்திருக்கும், கெட்டவனுடைய இதயம் சுருங்கி போயிருக்குங்கிறது மேட்ரு. அதுக்கு காட்டுற உதாரணம் என்ன, அதான் பாயிண்ட். அதுக்கு எதை உதாரணம் காட்டுனா, கன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா, விண்வெளியில் பிரயாணம் செய்பவன், விண்வெளியிலே ஏறி செல்பவனுடைய இதயம் எப்படி சுருங்குமோ அப்படி இவங்களுடைய இதயம் சுருங்கிடும்ங்கிறான். இப்போ விண்வெளி பயணத்தை பற்றி விஞ்ஞானி என்ன சொல்கிறான், மேலே போக போக இதயம் அவன் சொல்ல தேவையே இல்லை, விமானத்துக்கு போன ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். விண்வெளிக்கு அவ்வளோ தூரத்தெல்லாம் போக வேணாங்க, நம்ம இந்த 16 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் மேலே போகிறோமே அந்த பிரயாணத்திலேயே அப்படி இழுக்கும் போது இந்த இதயம் வந்து அப்படி தொண்டை குழிக்கு வர்ற மாதிரி இருக்குமா இல்லையா, நமக்கு நம்மளே அதை உணர்றோமா இல்லையா? இந்த 25 கிலோமீட்டருக்கு இப்படின்னு சொன்னால் விண்வெளிக்கு போனால் என்ன கதிக்கு ஆகுறது, பிச்சுக்கிட்டு வந்துடுமா இல்லையா? அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்வெளி பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறான், இதயத்தை கழுவி கொண்டு போகிறான்ல, இந்த இதயம் தாங்காதுண்டு ஒரு ராத்திரியில் கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது, ஜிப்ரீல் வந்து என்ன செய்கிறாரு, வேற மாற்றி ஆகணும், இந்த ஹார்ட்டை கொண்டுட்டு போனால் தெரிச்சு போயிடும், இந்த ஹார்ட்டை கொண்டு போ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு செகண்டில் போயிட்டு திரும்பி வர்றா இருந்தால் என்ன வேகம் அது, ஒளியை மிஞ்சுகிற வேகத்தில் போயிட்டு வந்தால் தாங்குமா? அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இதுக்கு என்ன சம்பந்தம், விண்வெளிக்கு போனால் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, ஜிப்ரீல் வந்தார் கழுவுனாரெல்லாம் வருது, நமக்கு அது விளங்காது. அல்லாஹ் கழுவுறன்னு அழுக்கை ரத்தத்தை வேறைய கழுவுறாரு, இது வேற மாதிரி கழுவுதல். என்ன கழுவுதல், அங்கே போவதற்கு வந்து இந்த ஹார்ட் தாங்காது, இந்த அது நமக்கு முடியாது, செதறி போயிடுவோம், நொறுங்கி போயிடுவோம், ஒன்றுமில்லாம போயிடுவோம், வெட்டிச்சு தூள்தல் ஆயிடுவோம். அது ஆகக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றவாறு மாற்றணும்னு சொல்லி என்ன அதை வந்து எல்லாம் மாற்றி அமைக்கிறான். அது மாதிரி வகியை கொண்டாந்து தரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலில் சேஞ்ச் பண்ணுறான். சொன்னோன்னு அப்படி மனப்பணம் ஆகணும்ல, நமக்கு ஆகுமா, டேப் ரெக்கார்ட் மாதிரி ஆக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை என்ன செய்யறான், அந்த நேரத்தில் ஒருக்கா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறான். அது இருக்கட்டும். இப்போ மேட்ரு என்னன்னு சொன்னால், அப்போ இந்த விண்வெளியில் செல்லக்கூடிய நேரத்தில் இதயம் சுருங்கும்னு சொல்கிறானே, அப்போ போயிட்டு வந்த ஒரு ஆள் சொல்கிற மாதிரி தானே இது இருக்குது. அந்த காலத்தில் போகாத ஒரு காலத்தில் ஏதோ விண்வெளியில் போய் அடிக்கடி போயிட்டு வர்ற ஆள் மாதிரி உதாரணம் எதை காட்டுவோம், எதை உதாரணம் காட்டுவோம், தெரிஞ்சதானே உதாரணம் காட்டுவோம், சாதாரண ஒரு விஷயத்தானே உதாரணம் காட்டுவோம். உதாரணம் சொல்கிறதா என்ன சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ரொம்ப அசால்ட்டாக எல்லாம் சொல்கிறான், அது மேலே போனால் சுருங்குமில்லப்பா, எவ்வளோ சின்ன விஷயமா சொல்கிறான்னு பாருங்க. அவன் இப்போ மேலே போனால் சுருங்குமா, அந்த மக்களுக்கு என்ன விளங்கியிருக்கு, மேலே யாரு போனால் யாருக்கு சுருங்குனுச்சு நம்ம எப்போ பார்த்தோம், அது அவங்க நினச்சிருப்பாங்க, அவங்க வேற ஒரு அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நம்பியிருப்பாங்க. நமக்கு விளங்குது, என்னடா இது போயிட்டு வந்த ஆள் மாதிரி படைச்சவனுக்கு தான் இது முடியும்,
இது யாரால சொல்ல முடியும்? இப்படி மேலே போனால் சுருங்குதுங்கிறத 14 நூற்றாண்டுக்கு முந்தி சொல்வதாக இருந்தால் கண்டிப்பாக முகமதுக்கு முடியாது, அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த மனிதருக்கு முடியாது, இறைவனுக்கு மட்டும்தான் அது முடியும். இறைவன் வார்த்தையைத்தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது இதன் மூலமாக நிரூபிக்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் பூமியை பற்றி வரும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதையும் சொல்கிறான். அதாவது வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் நீ பெருமை அடிக்காத. பூமியில் 17வது சூறாவில் 36 37 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, நீ வந்து பூமியில் பெருமை அடிக்காத. ஏன் பெருமை அடிக்கக்கூடாது? பெருமை அடிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சிட்ட? பெருமை அடிக்கிறதுக்கு நம்ம கேட்போம்ல, என்னடா பெருமை அடிக்கிற பெரிய வானத்தை கிழிச்சு விட்டியலோ இல்லை வளைச்சு விட்டியலோன்னு கேட்போமா இல்லையா? பெருமை அடிக்கணும், ஒருத்தர் பெருமை அடித்தான்னு சொன்னால் ஒரு என்னத்தை பெருசாக செஞ்சிட்டேன்னு கேட்கறதுக்காக சிலதை உதாரணம் காட்டுவோம். அல்லாஹ் அந்த இடத்துல ஏதோ உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் ஏன் பெருமை அடிக்கக்கூடாது என்றால், இன்னக்க லன் தஹரிக்கல் அர்ல, நீ பூமியை பிளக்கவில்லை. பூமியை தான் பிளந்துருக்கிறோமே, இது பாதி. பூமியை தான் பிளந்த கிணறுலாம் வெட்டுறோம்ல, பூமி பழக்காமையா இருக்கிறோம். இன்னக்க லன் தஹரிக்கல் அர்ல, நீ பூமியை பிளந்து வலன் தபுலுகள் ஜிபால தூளா, மலை உச்சியின் அளவுக்கு நீ உள்ளே செல்லவில்லை. அல்லாஹ் சொல்றான், எதுக்குடா பெருமை அடிக்கிற? நீ பெருமை அடிச்சு அகந்த கொடுத்துருக்கிறிய, நீ மேலே வேண்டாம் இது ஒன்றாலும் போனா எது அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். என்னடா பெருமை அடிக்கிற? நீ சந்திரனுக்கு போயிட்டியா? இன்னும் பெருமை அடிக்கிற, நீ என்ன சூரியனுக்கு தொட்டுட்டியான்னு கேட்கலாம். அப்படி கேட்கலாம்ல, அது முடியுங்கிறான். இல்லை அதை சொல்ல மாட்டேங்கிறான். அது பெருமை அடிக்கிற விஷயம் இல்லை, நீ செய்வ. அது மாதிரி உன்னை நான் படைச்சிருக்கிறேன், மேலே உனக்கு போக இயலும். அது என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம், உன்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். எது உனக்கு முடியாது? பூமிக்கு உள்ளே போகணும். எவ்வளவுக்கு போகணும்? மலை அளவுக்கு போகணும். மலையுடைய அளவு என்ன? பெரிய மலையுடைய உயரம் எவ்வளவு? 8000 மீட்டருங்கிறான். 8 கிலோமீட்டர். 8000 மீட்டர்னா எவ்வளோ ஆச்சு? 8 கிலோமீட்டர். 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். அப்போ 8000 மீட்டர் அளவுக்கு மலைகள் இருக்கிறது. இப்படி மேலே மலையில் ஏறல, அதே அளவுக்கு 8000 மீட்டர் உள்ளே போவோம். உள்ளே போட பார்ப்போம். 1.5 கிலோமீட்டர் போயிட்டு பேசிட்டு இருக்க நீ. அல்லாஹ் கேட்குறான், என்ன பெருமை அடிக்கிற நீ? 1.5 கிலோமீட்டருக்கு மேலே உனக்கு போக முடியல, என்ன உனக்கு பெருமை? 1.5 தான் நீ போயிருக்கிற. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னா, போவே, பூமியை பிளக்குவே, உள்ள கையெல்லாம் போவே. எவ்வளவுக்கு போவே? மலையுடைய அளவை விட கம்மியாக தான் போவேன். மலையுடைய அளவுங்கிற பெரிய மலை, ஜிபால்ட பெரிய மலை. பெரிய மலையுடைய அளவு வந்து 8000, 8 மீட்டர், 8 கிலோமீட்டர் இருக்கிறது. அப்போ 8 கிலோமீட்டர் அளவுக்கு நீ உள்ள போவியா? உனக்கு ஏழாது. இவன் அப்படி தான் சொல்கிறான், 4க்கு மேலே இழுக்காதுங்கிறான் வண்டி. அதிகபட்சமாக போனால் எவ்வளோ போக முடியுங்கிறான்? 1.5 போய்கிட்டு சொல்கிறான். அதிகபட்சமாக ஒரு 4 வரைக்கும் போக முடியுமா? அதே கஷ்டங்கிறான். இத்தனை ஆண்டு ஆச்சு, எவ்வளோ ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியாச்சு, விஞ்ஞானத்துடைய ஏதோ கரைச்சி குடிச்சிட்டோன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, மேலே போகிறாந்த பொய்க்கேங்கிறான், ஃப்ரீங்கிறான், சாதாரணங்கிறான், கீழே போகிறாந்த ஏழாதுங்கிறான். எப்படி இது ரெண்டையும் சொல்ல இயலும்? ரெண்டையும் கலந்து அழகாக சொல்கிறான் பாருங்க. இவன் என்ன சொல்கிறானோ அதையெல்லாம் சொல்கிறானா இல்லையா? அப்போ இன்னக்கலன் தகரிக்கல் அருள உலன் தமிழ்கள் ஜிபால தூளா, நீ பூமியை பிளந்து மலை உச்சி, மலையின் உயரம் அளவுக்கு நீ உள்ளே சென்று விடவில்லை. அப்புறம் என்ன பெருமை அடிக்கிற நீ? பெருமை அடிக்கிறக்குரிய இதை செஞ்சு விடு பெருமை அடி. இதை செஞ்சுட்டு பெருமை அடினால என்ன அர்த்தம்? ஏழாதுன்னு அர்த்தம். பெருமை ஏதாச்சும் செய்ய அதை தானே பெருமை அடிக்க சொல்லுவோம். நடக்க முடியாது நடக்க சொல்லிட்டு என்ன செஞ்சு பெருமைடுறா பார்ப்போம், இது செய்யற அந்த இடத்துல மிதந்துட்டு பெருமைடுறா பார்ப்போம்னு சொல்லுவோம்ல. நீ அந்த இடத்துல மிதந்து காட்டி பெருமை அடினா என்ன அர்த்தம்? அதுக்கு உனக்கு மிதக்க இயலாதுன்னு அர்த்தம். கடலில் நடந்து காட்டி பெருமைடுறா பார்ப்போம், நடக்க இயலாதுன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பெருமை அடி. எப்போ அடிக்கணும்? இப்படி போ, நீ செஞ்சு காட்டு. நீ கீழே போய் காட்டுறானே முடியாது உனக்கு. அப்புறம் என்ன பெருமை? அற்பத்திலும் அற்பமா நீ வாழ்கிற பூமியில் இதுக்கு கீழே உனக்கு போக முடியலை. அங்கே தான் வசிக்கிற, அங்கே தான் வாழ்கிற. எங்கள் தூரத்தில் சந்திரனுக்கு போகிற, அதை பற்றிலாம் கற்பனை பண்ணுற. சூரியனுக்கு போகிறத பற்றி பேசுகிற, கீழே போகிறது உனக்கு ஏழுமா? எப்படி ஆக்கியிருக்கேன் பார்த்தியா? அப்படின்னு அல்லாஹ் கேட்பதன் மூலமாக பெருமைக்கு எதிராகவும் சொல்கிறான். மேற்று அதல்ல. அந்த காலத்தில் அது பெருமைக்கு எதிரான அறிவுரை மட்டும். இந்த காலத்தில் அறிவுரையும் அறிவியலும் சேர்ந்தது இந்த வசனத்தில். அந்த காலத்தில் வெறும் அறிவுரை. ஓ பெருமை அடிக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான், அப்படிதான் முடிஞ்சு போயிடும். இந்த காலத்தில் என்ன? பெருமை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். எதையும் சொல்கிறான்? பூமிக்கு அடியில் போக இயலாதுன்னு சொல்கிறான். ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அது மாதிரி பூமியில் என்ன இருக்குங்கிறான்? அடுக்கடுக்காக இருக்குங்கிறான்ல. பூமியிலையும் அடுக்கடுக்காக இருக்குங்கிறான்ல. வானத்திலையும் அடுக்கடுக்காக இருக்குது. காற்று அடுக்கு நம்ம சொன்னோம், மேலே ஒரு அடுக்கு இருக்கிறது, முதல் அடுக்கு இருக்கிறது, 2வது அடுக்கு இருக்கிறது, 3வது அடுக்கு இருக்கிறதுன்னு இப்படி இருக்குல்ல. இதை அல்லாஹ் சொல்கிறான், கலக்க சபோ சமாவாத்தின் திபாக்கன், வானங்களை 7 அடுக்குகளாக அல்லாஹ் உங்களுக்கு படைத்து வைத்திருக்கிறான் சொல்கிறான். பூமியை பற்றி பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஒமினல் அருள் மிசில உன்னை, பூமியிலே அதே மாதிரி படைச்சிருக்கிறேன், அடுக்கடுக்காக இருக்குது. நீ வாழ்கிற மேலே மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருக்கிற, பூமிக்கு உள்ளே அடுக்கடுக்காக நான் வச்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு அடுக்கையும் கடந்து போகிற பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி 65வது சூறாவில் 2வது வசனத்தில் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் விண்வெளி பயணத்தையும் சொல்கிறான், கீழே போகிறதையும் சொல்கிறான். இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறான். இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் பெரிய கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களே, அனுபவித்து பார்த்து சொல்கிறாங்களே, அதை சொல்கிறான் அல்ல, இயலாதுன்னு சொல்லி காட்டுறான். அப்போ இது குர்ஆன் தன்னைத்தானே நிரூபிக்குதா இல்லையா? இது மனுஷன் வார்த்தையே உங்களுக்கு சொல்ல இயலுமா? இதை அந்த காலத்தில் நின்று கொண்டு கற்பனை செய்து பார்த்தால் இதை மனுஷன் சொல்லியிருப்பான்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக இது மனுஷனுக்கு சம்பந்தம் கிடையாது, இறைவன் தான் சொல்லியிருப்பான்ங்கிற ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னொன்று பாருங்க, திருக்குர்ஆன் எப்படி எல்லாம் இது அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது எப்படி அதெல்லாம் அந்த காலத்தில் சும்மா மேலோட்டமாக ஆசிரியர் போயிட்டாங்க. நம்ம பிரமிப்புடைய உச்சிக்கே நம்ம சென்று விடுகிறோம், ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்க போய் எப்படி இது புரியவே இல்லை. அல்லாஹ் சொன்னான்னு சிம்பிள் மேட்ரு, முகமது சொன்னார் நினைச்சுக்கிற ஒருத்தன் பார்த்தாலும் அவனுக்கு புரியாது. எப்படி இந்த மனுஷன் சொன்னாரு, அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படிதான் நினைப்பான். நம்மளுக்கு பெரிய விஷயமானா கிடையாது. இது கடவுள் தான் சொன்னான்னா, கடவுள் சொல்ற என்னடா மேட்ரு, படைச்சவனுக்கு பூமியில் எவ்வளோ போக முடியும்னு தெரியாதா? படைச்சவனுக்கு வானத்துக்கு மேலே எவ்வளோ போக முடியும்? இது பெரிய விஷயமா? இது அல்லாஹ்வுக்கு சின்ன விஷயம், நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னாச்சா. அடுத்து என்ன, இப்போ நம்ம வாழ்கிற பூமி இருக்குல்ல, இந்த பூமியில் பலவிதமான தனிமங்கள்னா மூலக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது அதை தனியாக பிரித்து ஆய்வு செஞ்சுட்டு மொத்தமாக 107 இருக்குன்னு சொல்கிறான். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறான்? மொத்த தனிமங்களுடைய அளவு 107 தனிமங்கள். தனிமண்டை வழங்குதா உங்களுக்கு? தனிமம்னா அதாவது இரும்பு, வெள்ளி, கால்சியம், பொட்டாசியம், இது மாதிரியான மேக்னீசியம்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தனித்தனி பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் தனிமம்னு சொல்கிறான். இந்த மாதிரியான பொருள்கள் என்னென்ன மற்றெல்லாம் கூட்டு. நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு தனிமம் நீங்கள் கிடையாது, உங்களில் நிறைய சாமான் சேர்ந்துருக்குது. மனிதன்கிற உங்களுக்குள்ள என்ன இருக்குது, நிறைய சாமான்கள்லாம் சேர்த்து உங்களை உண்டாக்கி இருக்கிறது. அதே மாதிரி ஆடு, மாடு, கழுதை, குதிரை, செடி, கொடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு பொருள் கிடையாது. செடியை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதில் இரும்பும் இருக்கும், அதில் கால்சியம் இருக்கும், அதில் மண்ணும் இருக்கும், அதில் ஹைட்ரஜனும் இருக்கும், அதில் ஆக்சிஜனும் இருக்கும், அதில் நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் மரம்னு ஆகுறது. எது எவ்வளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர்கள் மாறிக்கொள்ளும். அப்படி இல்லாமல் தனித்தனி பொருள்கள் இருக்குல்ல, கூட்டா கலவையாக உண்டாக்கப்பட்டது இல்லாமல் தனித்தனியான பொருள்கள் என்று சொல்லி எவ்வளவு கண்டறிந்திருக்கிறான்னு சொன்னால், மொத்தம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது 107 சாமா இருக்கிறது. இந்த 107 கலந்து தான் கோடிக்கணக்கான பொருள் உண்டாகுது. இந்த 107 தான் எல்லா பொருளும். இந்த 107க்குள்ளே ஏதாவது 10, 20, 100, 500, 1000 மடங்கோ இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லாம் இந்த 107 தான் இத்தனை கோடி. நீங்கள் மனுஷனாக இருந்தாலும் சரி, கழுதையாக இருந்தாலும் சரி, குதிரையாக இருந்தாலும் சரி, உட்காந்துருக்கிற பாயாக இருந்தாலும் சரி, போட்டுருக்கிற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, தொப்பியாக இருந்தாலும் சரி, இந்த 107க்குள்ளே 5, 10, 20 இத்தனை இருக்கும். அதில் இந்த 107 சாமான்களில் இருந்து தான் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. அப்போ 107 தனி மூலப்பொருள்களை என்ன செய்யறான், மூலக்கருக்களை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த 107 இந்த பூமியில் எடுத்துக்கிட்டு, அதில் 107 நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தனிமம்ங்கிறது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பொருளை மட்டும் எடுத்துக்கிற கூடாது. கண்ணுக்கு தெரியாத வாயுகள்லாம் இருக்குல்ல, கேஸுகள்லாம் இருக்குல்ல, ஹைட்ரஜன்கிறது அது பொருள் கிடையாது, அது ஒரு வாயு தான். அது அந்த வாயுவும் அதிகமாக உலகத்தில் இருக்குங்கிற அது ஒரு தனி பொருள். அது அதே மாதிரி ஹீலியம்ங்கிறது அது ஒரு வகையான வாயு தான், அது கூட கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம காற்றுல ஆக்சிஜன் இருக்கிறது, அது கூட ஒரு தனியான ஒரு பொருள் தான். அது சுவாசிக்கத்தான் இயலுமே தவிர இந்தாங்க ஆக்சிஜன் இருந்தா இருக்குன்னு எடுத்து காட்ட இயலாது. அதே இடத்துல இரும்பு இருந்தாங்கன்னு காட்ட இயலும், பித்தளை இருந்தாங்கன்னு காட்ட இயலும். இந்த 107 பொருள்கள் என்னென்னலாம் இருக்குது, காட்டுற பொருளும் இருக்குது, காட்டாமல் வேறு வகையில் அறிந்து கொள்ளலாம். காட்ட இயலாது, ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி 107 இருக்கிறது. இந்த 107 இதை ஒரு மேட்ரை, இந்த மேட்ரை அல்லாஹ் எப்படி சொல்றாங்கிறது தான் பாயிண்ட். இதை நல்லா கவனிச்சுக்கிறங்க. இதை எப்படி அந்த காலத்தில் சொல்ல ஏழும்னு வச்சா அப்படி பிரமிப்பா போயிடும். அந்த 107 பொருள்களில் அதிகமாக உலகத்தில் இருக்கிற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் 74% இருக்கிறது உலகத்தில். பூமியில் மட்டும் இல்லை, சூரியன்லாம் எல்லாம் சேர்த்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 74% இருக்குது ஹைட்ரஜன் இருக்கிறது. அது மாதிரி ஹீலியம்ங்கிறது 24% இருக்கிறது. இந்த 2 பொருளுக்கே 98 முடிஞ்சிருது. இந்த 2% தான் மீதி எல்லாம். அதாவது உலகத்தில் இருக்கிற இந்த தனிமங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து 98% ஆயிடுது. மீதி 2% இருக்குல்ல, அந்த 2%ல தான் 105 பொருளும் இருக்குது. அப்போ எவ்வளோ கம்மின்னு பார்த்துக்கிறங்க. ஹைட்ரஜனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப ஒரு கம்மியாக இருக்கிறது. இப்போ என்ன செய்யறான் விஞ்ஞானிகள், இந்த அணுவை கண்டுபிடிக்கிறான்ல. முந்தியெல்லாம் இந்த அணு கண்டுபிடிக்காமல் இருந்தான். இப்போ என்ன பண்ணிட்டான், ஒவ்வொரு பொருளையும் உள்ள அணுக்களை பிரித்தெடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறிட்டான்.
இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒவ்வொரு தனிமங்களை எடுத்துக்கொண்டு அதை பிரிக்கலாமா இல்லையா? இந்த பேப்பர் இருக்குன்னு சொன்னால் இந்த பேப்பர் என்ன செய்யலாம்? 2ஆக பிக்கலாம், 2 4ஆக பிக்கலாம், 4 8 ஆக்கலாம், 8 16 ஆக்கலாம், 16 32 ஆக்கலாம். அப்படியே பெருக்கி 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 போய்கிட்டே இருக்குன்னு வைங்க. போக போக சின்ன சின்னதாக ஆகிட்டு இருக்கும்ல. இப்படி போய் 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 கடைசியில் பார்த்தா ஒரு துணுக்கு இருக்கும், ஒரு துணுக்கு. அதுதான் அதுக்கு மேலே ஒன்று இருக்காது. அந்த மாதிரி வரக்கூடிய சின்ன ஆக மினிமம் இருக்கு பாருங்க, அதான் அணு. அதுக்கு பேர் என்னது? அது ஒரு அணுன்னு சொல்கிறோம். எல்லா பொருள்களும் அந்த ஒரே மாதிரியான அணுக்களால் தான் கட்டமைக்கப்படுகிறது. இந்த பேப்பரில் உள்ள அணுக்களை பூரா நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பேப்பரில் ஒரு பொருள் இருக்காது, இதில் நிறைய தனிமங்கள் சேர்ந்தது. நான் சொல்லக்கூடிய தனிமங்கள் எடுத்துக்கிறேன். ஒரு தங்கத்தை எடுத்துக்கிறோமே, இதெல்லாம் தனிமம் கிடையாது. ஒரு அணு, நம்ம மனுஷன்லாம் ஒரு அணு கிடையாது. தங்கத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் தங்கத்தை தூளாக்கி 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 பவுடருக்கு மேலே பவுடராக்கி அதை எவ்வளவுக்கு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அளவு வரும். அது சொல்லவெல்லாம் இயலாது, அவ்வளவு சின்னதாக இருக்கும். அது மாதிரியானது சேர்ந்து 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 தான் என்னவாயிடுச்சு? தங்கம்னு ஆயிடுச்சு. சரியா? அந்த ஒரு அணுவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அணுக்கு உள்ள என்ன சக்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு அணுவுலையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு அணுவுலையும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கிறது. என்ன உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க. இந்த ஹைட்ரஜன் 74% இருக்குது. இந்த ஹைட்ரஜன்கிறது அது ஒரு வாயு, கேஸ். ஹைட்ரஜன்கிறது என்னது? அது ஒரு வாயு. அந்த ஹைட்ரஜன்கிற வாயுவில் அந்த ஒரு அணுவை எடுத்தான்னு வைங்க. இந்த ஹைட்ரஜனில் எடுத்து அதில் சின்ன சின்னதாக குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு அணுவை எடுத்தான்னு வைங்க. அந்த அணுவுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு உள்ளே போய் அந்த ஆற்றலை எடுத்து பார்த்தான்னு சொன்னால் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தா அந்த ஒரு அணு. அந்த ஒரு அணுவில் என்ன இருக்கு? ஹைட்ரஜன் அணுவில், அதாவது ஹைட்ரஜனுடைய அந்த சின்ன பொருளை நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள 2 விஷயம் இருக்குது. அதில் என்ன இருக்கு? ஒரு புரோட்டான் ஒன்று இருக்கும், ஒரு எலக்ட்ரான் ஒன்று இருக்கும். சரியா? இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான அளவு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இப்போ ஹீலியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 4 எலக்ட்ரான் இருக்கும், 4 புரோட்டான் இருக்கும். இப்போ இரும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இரும்பில் 26 எலக்ட்ரான் இருக்கும், 26 புரோட்டான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த 26 எலக்ட்ரானையும் இந்த ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் எலக்ட்ரான் புரோட்டான் அதிகப்படுத்திட்டீங்கன்னா அந்த அணு வந்து இரும்புடைய அணுவாக மாறிடும். உதாரணம், ஒரு ஹைட்ரஜன் அணுவை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் தானே இருக்குது. அதை நீங்கள் இன்னொரு 25 எலக்ட்ரானையும் இன்னொரு 25 புரோட்டானையும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி சேர்க்குறங்க? பெரிய மேட்டர். அப்படி சேர்த்தால் அந்த அணு எந்த அணுவாக இருக்கு? அது இரும்பாயிரும். அது மாதிரி உள்ள ஒரு டன் எடுத்தால் ஒரு டன் இரும்பாயிரும். அந்த அணுவத்துக்கு ஒரு மூட்டையில் சேர்த்தே ஒரு மூட்டை இரும்பாகி போயிடும். அப்போ ஒவ்வொன்றிலையும் அந்த அணுவில் எத்தனை கணக்கு எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கிறதோ அந்த கணக்கை நீங்கள் ஏற்றினால் பொருள் மாறிக்கணும். அந்த எலக்ட்ரான் புரோட்டான்கிற சக்தி தான் அந்த பொருளை தீர்மானிக்கிறது. பார்த்தா எல்லாம் ஒரே சைஸை சின்னதாக தெரியும். அது உள்ள என்ன இருக்குன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, எத்தனை புரோட்டான் இருக்குன்னு பார்ப்பான். 1 இருந்தால் அதுக்கு நம்பர் 1 கொடுத்துருவான். அதில் வந்து 94 வரைக்கும் இப்போ வந்திருக்கிறான். 94 வரைக்கும் 1 இருக்குது, சில 2 இருக்கும், சில 3 இருக்கும், சில 4 இருக்கும். எத்தனை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர், தனிமத்துக்கு பேர். இப்போ அதில் பிரச்சனை. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு உலகத்தில் இருந்தது ஹைட்ரஜன் தான் இருக்குது. இந்த ஹைட்ரஜன்கிறது தான் சூரியனுடைய வெப்பம், சூரியன் தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. இந்த ஹைட்ரஜன் சூரியனில் அதிகமாக இருக்கிறது. அந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அதில் உள்ள எலக்ட்ரான் புரோட்டான்கள் கூடி வேறு சமானம் மாறும். வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும்? அது வேற ஒரு பொருளாக மாறும். அப்போ இந்த சூரியனை எடுத்துக்கொண்டீர்களேயானால் இருக்கிற நம்ம கண்டறிந்ததில் சூரியன் தான் அதிகமான வெப்பம் முடியாது. அது நம்மோடு தொடர்பு உடைய ஒரு குடும்பத்தில் இதுக்கு மேலே உள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. அது நமக்கு சம்மந்தம் இல்லாது. நம்ம சூரியனில் தான் பிரிஞ்சு வந்திருக்கிறோம் இவங்க விஞ்ஞான கணிப்பு பிரகாரம். அப்போ சூரியனில் இருந்து தான் நம்மெல்லாம் வந்திருந்தோம்னு சொன்னால் சூரியன் தான் நமக்கு தெரிஞ்ச கிட்டத்தில் உள்ள ஒரு தாய்க்கோள். அந்த தாய்க்கோளில் என்ன இருக்குன்னு கேட்டால் மேற்பரப்பில் 6000 டிகிரி வெப்பம் இருக்குது. மேற்பரப்பில் மேலே இருக்கிறது எவ்வளோ வெப்பம்? 6000 டிகிரி வெப்பம் இருக்கிறது. உள்ளே போக போக 7000, 7500, 8000, 8500 உள்ளக்க நெருப்பு பயங்கரமாக இருக்குது. மேலே கம்மியாக இருக்குது. உள்ளக்கு போக போக இன்னும் அதிகம் 20000 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உள்ள வெப்பம் இருக்குது. மேலே இருக்கிறது 6000, உள்ள போனால் எவ்வளவு? 6001, 6002, 6003 போயிட்டே இருக்கும். போன வரைக்கும் எவ்வளோ இருக்கு? 20000 அது வரைக்கும் இருக்கிறது. இப்போ அந்த எவ்வளோ வெப்பங்கள் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் வந்து மாறும். அப்போ மேலே உள்ள அந்த ஹைட்ரஜன் இருக்குது பாருங்க, அது மாதிரி உள்ள பூரா ஹைட்ரஜன் இருக்குது. 7000வது இடத்துல அந்த ஹைட்ரஜன் சூடுபடுத்தப்பட்டவுடனே அது கால்சியமாக மாறும்.
அது கீழே ஒன்று கொஞ்சம் வெப்பம் கூடும்ல, வெப்பம் கூடுனா அது இன்னும் கொஞ்சம் அணுக்கள் அந்த எலக்ட்ரான் புரோட்டான் எண்ணிக்கை ஜாஸ்தியாக போயிடும். இப்படி ஒவ்வொரு பொருளாக உண்டாக்கிட்டே இருக்கும். ஆனால் இரும்பு இருக்குதுல்ல, இரும்பை உண்டாக்குவதற்கு இந்த 20,000 டிகிரி பத்தாது. புரியாத முழுசா அந்த டீட்டெயில் புரியாதவங்களுக்கு எலக்ட்ரான் புரோட்டான் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு எது புரியும்? ஓ, எப்படி இதை அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு, இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் அன்னைக்கே சொல்லியிருக்கிறான். குர்ஆன் உண்மைன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது புரிஞ்சா போதும். வழங்குதா? அதுக்காக இந்த விவரங்களை சொல்கிறோம். கூடுதல் புரிகிறவங்களுக்கும் குறைய புரியுறவங்களுக்கும் அடிப்படையான விஷயங்கள் ஒரே அளவுக்கு புரியும். ஓ, எப்படி இதை அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு, இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் அன்னைக்கே சொல்லியிருக்கிறான். குர்ஆன் உண்மைன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது புரிஞ்சா போதும். வழங்குதா? அதுக்காக இந்த விவரங்களை சொல்கிறோம். கூடுதல் புரிகிறவங்களுக்கும் குறைய புரியுறவங்களுக்கும் அடிப்படையான விஷயங்கள் ஒரே அளவுக்கு புரியும். சரியா? சில விஷயங்கள் அல்லாஹ் அப்படி படித்திறங்களை பல மாதிரி தான் வச்சிருக்கிறான். ட்ரையான விஷயங்கள், ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் சில ஆளுகளுக்கு புரிய கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ எளிமையாக சொன்னாலும் இதுக்கு மேலே எல்லாம் புரிய கஷ்டம்தான். இவ்வளோதான் சொல்ல முடியும், இதை இதுக்கு மேலெல்லாம் சொல்ல இயலாது. அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், இப்போ இந்த இரும்பு உண்டாகணும்ல, இரும்புடைய அணு அவன் என்ன செய்கிறான்னா, அந்த பூமியில் தங்கம் இருக்குதுல்லங்க, தங்கம் இருக்குது, கால்சியம் இருக்கிறது, ஒவ்வொரு பொருள்களையாக எடுத்து ஆய்வு செஞ்சு இது இத்தனை டிகிரியில் உண்டானது, இது இத்தனை இதில் உண்டானது, இது இத்தனை டிகிரி வெப்பத்தில் உண்டானதுன்னு ஒன்றுக்கு கணக்கு சொல்கிறான். இந்த இரும்பு இருக்குல்ல, இரும்பு உண்டாவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் வேணும். அது 20,000 டிகிரி அல்ல. இரும்புங்கிறது உண்டாவதுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு வெப்பம் வேணும். எவ்வளோ வேணும்னு கேட்டால், இப்போ சூரியனுடைய வெப்பம் இருக்குல்ல, அது இரும்பை உண்டாக்குவதற்கு, அதாவது இந்த ஹைட்ரஜனை இரும்பு அணுவை மாற்றினா தானே பொருள் மாறும். முதல் இரும்பு அணு உண்டாக்கணுமே. அப்போ இரும்பை உண்டாக்குவதற்கு எவ்வளவு சூடு வேணுமோ, இந்த ஹைட்ரஜனாக இருக்கிறத இரும்பை மாற்றுவதற்கு எவ்வளவு வெப்பம் வேணுமோ, அந்த வெப்பத்தில் 1000ல் 1 இல்லை, 1000ல் 1ல் 3ல் ஒரு பங்கு அப்படின்னா எவ்வளவு? 3000ல் 1 வைங்களேன். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? 3000ல் 1 தான் இருக்குது. இப்போ சூரியனில் இருக்கிற வெப்பம் மாதிரி இன்னொரு 3000 மடங்கு வேணும். அதான் இரும்பு உண்டாகணுமா இருந்தால் என்ன வேணும்? விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுறான். இரும்புண்டு ஒரு மெட்டீரியல் உலகத்துக்கு கிடைக்கணுமா இருந்தால் இந்த சூரியனிலிருந்து வருகிற வெப்பத்தால் கிடைக்க முடியாது. சூரியனுடைய வெப்பம் மாதிரி எவ்வளோ வேணும்? அதில் 20,000 டிகிரி வருது. 20,000 டிகிரி பத்தாதான். இந்த 20,000 டிகிரி என்ன செய்யணும்? 3000 பெருக்கிருங்க, கால்குலேட்டர் வராது. அவ்வளவு பெரிய டிகிரியில் அந்த வெப்பம் இருந்தால்தான் இந்த ஹைட்ரஜன் வாயு என்னவா முடியும்? இரும்பு அணுவா மாறும். அப்புறம் இரும்புங்கிற சாமான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த பூமியில் இரும்பு எப்படி வந்திருக்கு? இரும்பு இருக்குதே. இரும்பு உண்டாக்குவதற்கு ஒரு மெட்டீரியலையும் காணாம். எல்லா தனிமங்களையும் உண்டாக்குவதற்கு சரக்கு இருக்குது. இரும்பை உண்டாக்குறதுக்கு இந்த மொத்தமே 20,000க்குள்ள உண்டாவாத இரும்புக்கு ரொம்ப கடுமையான ஒரு பொருளாவில் இருக்குது. அதுக்கு ரொம்ப வெப்பம் வேணுமே. அந்த வெப்பம் இருந்தால் தானே எண்ணிக்கையை கூட்டும். 26 எண்ணிக்கையை கொண்டாந்து கூட்டி அதெல்லாம் செய்வதற்கு இது பத்தாத. அப்போ விஞ்ஞானி முடிவுக்கு வர்றான், இரும்பு என்பது இந்த சூரிய குடும்பத்திலிருந்து இல்லாமல் வெளியிலிருந்து பூமிக்கு எப்படியோ வந்திருக்கிறது. எப்படி என்று தெரியவில்லை சொல்கிறான். இங்கே உள்ள எல்லாமே இங்கேருந்து உண்டானுச்சுங்கிறான். கால்சியம் எப்படா வந்துச்சு? அது இங்கே உண்டாகிக்கிடுச்சு. எப்படா உண்டானுச்சு? அது அந்த அவ்வளோ வெப்பத்தில் உண்டாகி போச்சு. இதுவும் அதுவும் சேர்ந்து உண்டாகி போச்சு அப்படிங்கிறான். இப்போ தண்ணியை கூட நீங்கள் நினச்சா உண்டாக்கலாம்ல. தண்ணிங்கிறது இருக்கிறது. இந்த தண்ணிங்கிறது என்ன? தண்ணியுடைய ஒரு அணு, அது ஒரு கூட்டு அணு. தண்ணிங்கிறது 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணி. ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1 சேர்ந்தா என்ன ஆயிரும்? அது தண்ணி ஆயிரும். அப்போ இந்த தண்ணியில் அப்படிலாம் பொருளை உண்டாக்கலாம். நினச்ச தங்கத்தை கூட நீங்கள் உண்டாக்கலாம். தங்கத்தில் என்ன அணு எண்ணிக்கை இருக்குது அது மாதிரி என்ன செய்யலாம். ஆனால் தங்கம் வாங்குறத விட செலவு ஜாஸ்தியாக போயிடும். இல்லாட்டி உண்டாக்கியிருப்பானுவோ. தங்கத்தை கடையில் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு வருமோ அதை விட இவங்க உண்டாக்குவதற்கு செலவு அதிகங்கிறனால வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பொருளாதார ரீதியாக நஷ்டமாகுமே தவிர உண்டாக்க இயலும். நீங்கள் நினச்சிருங்களே, ஆனால் ஒரு இரும்பு அணுவை எடுத்துக்கொண்டு, எந்த ஒரு அணுவையும் எடுத்துக்கொண்டு அதில் அந்த தங்கத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குது அந்த எண்ணிக்கையை தகுந்த மாதிரி அது எவ்வளோ வெப்பம் போட்டால் உண்டாகும்னு கணக்கு பண்ணி எல்லாம் செஞ்சால் அந்த ஒரு அணுவை உண்டாக்கினால் நிறைய உண்டாக்கிடலாம். பட்ஜெட் கூடி போயிடும். இப்போ தங்கம் வாங்க முடியாது. அது இருக்கட்டும். இப்போ என்ன மேட்ருன்னு கேட்டால், இப்போ சொல்கிறான் விஞ்ஞானி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த சக்திகளை கொண்டு பார்த்தால் ஒரே ஒரு அணுவை, இரும்பு டன் கணக்கில் இல்லை, ஒரு இரும்பு அணுவை உண்டாக்க முடியாது. இந்த பூமி, சூரியன், இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அனைத்திலும் உள்ள ஒட்டுமொத்த வெப்பத்தையும்
கொண்டு வந்து நீங்கள் செலுத்தினாலும் இரும்பு டன் கணக்கில் வேண்டாம். இரும்பு என்பதை அதில் உள்ள ஒரே ஒரு அணுவை பிரிச்சு 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 எடுக்கிறீங்களே, கண்ணுக்கு தெரியாத ஒரு கடைசி துண்டு, அந்த அணு இரும்பு அணுவை உண்டாக்குவதற்கு இயலுமா என்றால் அதுக்கு போதுமானதாக இல்லை. மற்ற பொருள்கள்லாம் உண்டாக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால இரும்பு என்பது இந்த பூமிக்கு வேற ஒரு இடத்திலிருந்து வெளியே இருந்தான் வந்திருக்கிறது. அது எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க எரிகற்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எரிஞ்சு விழுகுது, அதனால அது சாம்பலாகும் போது அதுல இருந்து இரும்புகள் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அதையும் மறுத்துறாங்க. அதுவும் சூரிய குடும்பத்திலான வருது. அதுல எப்படி இருக்க முடியும்? அங்க உண்டா இருக்க முடியாத சூரிய குடும்பத்தில் அந்த கல் இருக்கிறது எங்க இருக்கு? செவ்வாய்க்கு வியாழனுக்கு நடுவுலான இருக்குங்கிறான். அப்படின்னா அது அந்த வெப்பம் தானே உண்டாக்கி இருக்குன்னு கடைசியில் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க என்று கேட்டா, சூரியனை எல்லாம் மிஞ்சக்கூடிய பயங்கரமான வெப்பமுடைய சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதுவும் சூரியன் தான். அது ரொம்ப தொலைவில் இருக்கிறது. அது எவ்வளவு எவ்வளவு தூரத்தில் இருக்குதோ அது தெரியல. ஆனால் 30 கோடி டிகிரி வெப்பம் இருக்கான் அதில். இது 6000 டிகிரி. சூரியனுடைய வெப்பம் எவ்வளோ? மேலே 6000. உள்ள வரைக்கும் போனீங்கன்னா எவ்வளவு? அதிகபட்சம் 20,000 கீழே. மேற்பகுதியில் 6000 டிகிரி இருக்கிறது. ஆனால் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது, அதில் வந்து 30 கோடி டிகிரி வெப்பத்தினுடைய அளவு என்ன? அது வேண்டாம் இரும்பை உண்டாக்கலாம். அந்த வெப்பம் இருந்தால் என்ன செய்யலாம்? இரும்பை உண்டாக்கலாம். ஒருவேளை அங்கேருந்து உண்டாக்கி கொண்டாந்து யாரோ கொட்டியிருப்பாங்க, அது கொட்டப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு இயற்கை நிகழ்வுகள்னால் வந்து கொட்டி இருக்கும்னு முடிவு வந்திருக்காங்க. இப்போ வாங்க, அல்லாஹ் சொல்கிறான், இது ஆச்சரியமா இருக்குல்ல. இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அன்சல்னல் ஹதீத, இரும்பை நம்ம இறக்கி வைத்தோம். அட இரும்பு இங்கே கிடைச்சா இறக்கும்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ் என்ன செய்யறா? இரும்பு இங்கே கிடையாது. இரும்புங்கிறது எங்கே கிடையாது? உங்கள் பூமியில் கிடையாது. பூமியில் உள்ள சக்தியை கொண்டு இரும்பு உண்டாயிருக்க முடியாது. நீ மற்றதுக்குலாம் என்னமோ காரணம், அதுவும் இதுவும் சேர்ந்து இதுவும் அதுவும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு போகலாம். இரும்புக்கு ஒன்றால் சொல்ல இயலாத. அல்லாஹ் சொல்கிறான், அன்சல்னல் ஹதீத, அன்சல்னா இறக்குறது, நாம் இறக்கியதை நம்புங்கள்னு சொல்கிறோம்ல, அந்த அன்சல்ங்கிற வார்த்தை. அன்சல்னல் ஹதீத, இரும்பை நாம் தான் இறக்கி வைத்தோம். வெளியேறினா வந்துச்சுக்கிறான்ல. டேய் பூமியில் இரும்பு இல்லை, நான் பிரித்து எடுத்த நான் போலாம் கிடையாது, பின்னாடி உனக்கு யூஸ் ஆகட்டுமா, முக்கியமான பொருளாக இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சேன், முதல்ல வைக்காம பின்னாடி அதை நான் இறக்கி இருக்கிறேன். இந்த பூமியுடைய மெட்டீரியலை கொண்டு அது உருவாக்கப்படவில்லை. அன்சல்னல் ஹதீத, இரும்பை நம்ம இறக்கணும். ஃபீஹி பாசும் ஷதீத், அதில் கடுமையான ஒரு வலிமை இருக்கிறது. முடியலையில ஊழ வெப்பத்தில் உண்டாக முடியலையே, அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அதில் கடுமையான ஆற்றல் இருக்கிறது. அதை உண்டாக்குறதுக்கு உன்னுடைய வெப்பம் பத்தாது. காரணத்தை எல்லாம் சொல்கிறான். இரும்பை இறக்கணும். ஏன்? இங்கே உள்ளதில் அந்த வெப்பத்தை கொடுத்தா நீ செத்து போயிடுவ. இரும்பு தேவையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பூமியில் உள்ள வெப்பத்தை கொண்டே உண்டாக்குற மாதிரி செஞ்சு வெப்பத்தை கூட்டினா நீ இருப்பியா? நீ வாழ இயலாத. 3 கோடி வெப்பத்தை கொடுத்தா தானே இரும்பு உண்டாகும். இந்த 6000 கோடி 6000 வெறும் 6000 டிகிரி வெப்பத்திலேயே நமக்கு தாங்க முடியாத வெயிலாக இருக்கிறது, ஏதோ வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்போ உனக்கு இரும்பு இங்கேருந்தே கிடைக்கணுமானால், மற்ற தனிமங்கள் கிடைக்கிற மாதிரி இங்கேருந்தே கிடைக்கணுமானால் என்ன செஞ்சுருக்கணும்? அது வெப்பத்தை அதிகரிக்கணும். சூரியனுடைய வெப்பத்தை என்ன செய்யணும்? ஜாஸ்தி பண்ணணும். அந்த வெப்பத்தில் இரும்பு உண்டாயிரும். இரும்பு உண்டாகும் போது நீ இருக்க மாட்டேன். நம்ம இருப்போமா? இரும்பு உண்டாயிடும். நமக்கு தான் இரும்பு. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இந்த இரும்பை வந்து அங்கேருந்து உண்டாக்குற மாதிரி செஞ்சால் மனுஷன் வாழ இயலாது. ஆனால் இரும்பும் தேவை. வெளியிலேருந்து உண்டாக்கி கொண்டாந்து கொட்டிடுவோம். அல்லாஹ் என்ன பண்ணுறான்? வெளியிலேருந்து கொண்டாந்து இந்தாடா இரும்பு உண்டாகிற வெப்பம் வேணாம், இரும்பையே வச்சுக்க. அதாவது பருத்தி புடவையாக காய்ச்ச மாறிமாங்கல்ல. பருத்தியிலேருந்து பருத்தி கொட்டை வந்து இல்லை பஞ்சு வந்து அப்புறம் நூல் நூற்று அப்புறமேலு புடவை நெய்கிறத விட பருத்தி செடியிலே தொங்குது. சட்டையும் வேட்டியுமா தொங்குனா ஈஸி தானே. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி அவன் இரும்பை கொண்டாந்து வேற கொட்டிவிட்டான். இந்த மாதிரி செஞ்சு இருந்தான்னா கதையே வேறையா போயிடும். அப்போ இந்த மனிதனுக்கு அது எதுக்காக செஞ்சேங்கிறான்ல? 2 விஷயம். ஃபீஹி பாசுன் ஷதீதுன், அதில் கடுமையான ஒரு வலிமையும் இருக்கிறது. மனாஃபியுல் நாஸ், மனிதர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. இல்லாட்டி நான் கொட்ட மாட்டேன். இந்த இரும்பை கொண்டாந்தீங்க நான் தள்ள தேவையில்லைப்பா. இரும்புண்டு ஒன்று இல்லாமல் நாங்கள் ஆக்கியிருப்போம். இரும்புண்டு ஒன்று இல்லை என்று சொன்னால் உனக்கு பயன் இல்லாமல் போய்விடும். மனிதன் வாழ்வதற்கு நிறைய பயன்கள் வந்து இரும்புல இருக்குது. என்ன இருக்குங்கிறான்? உங்கள்கிட்ட இரும்பு இருக்கு. நீங்க இரும்புடா என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த இரும்பை மட்டும் இரும்புங்கிறிய. நம்மள இரும்பு இருக்கா இல்லையா? உங்களை எரிச்சு சாம்பலாக்கி அப்படி எடுத்து வச்சு பார்த்தா
அதை பிரித்து எடுத்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு தனிமத்தில் எது இருக்கும்? இந்த 26 எலக்ட்ரான் 26 புரோட்டான் கொண்ட அணுக்கள் அதில் இருக்கும். அதான் இரும்பு. வழங்குதா? நம்மள என்ன இருக்குது? இரும்பு இருக்குது. அந்த இரும்பு தான் ஹீமோகுளோபின்ங்கிற பேரில் இருந்து கொண்டு உங்களுக்கு சிவப்பு அணுவெல்லாம் உண்டாக்குறது. சிகப்பு அணு, ரத்தத்தில் சிகப்பு அணு இருக்குதே, அதுக்கெல்லாம் எது காரணம்? இந்த ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் என்னவாகுது உங்களுக்கு? இரும்பு சத்துங்கிறான்ல. கீரையில் கூட இரும்பு இருக்குங்கிறான் இல்லைங்க. சில பொருள்கள் இரும்பா இருக்கிறதுல இரும்புடைய அந்த அணு இருக்கு பாருங்க, அந்த அணு கூறு அங்கே இருக்குது. அதை திண்டா உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு சத்து உங்களுக்கு கிடைச்சி போயிடும். அப்போ இந்த இரும்புங்கிறது வந்து இரும்புல மட்டும் இல்லை, இரும்புல நிறைய இருக்கிறது. இரும்புல நிறைய இருக்கே தவிர இரும்புங்கிறது இரும்புல மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கு, ஆட்டில் இருக்கு, மாட்டில் இருக்கு, எல்லா ஜீவன்கள்லையும் இருக்குது, தாவரங்கள்ல இருக்கிறது. அது மாதிரி அதுலேயும் கூட இரும்பு சத்து இருப்பதாக நினைஞ்சிருக்கிறான், இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து இரும்புல வந்து இன்னொரு பயன் என்னன்னு கேட்டால், தாவரங்கள் இருக்கு பாருங்களேன், தாவரங்களில் கூட இரும்பு சத்து இருக்குங்கிறான். அந்த இரும்பு சத்து இருக்கிறதுனால தான் அதுக்கு நிறங்கள்லாம் கிடைக்கிறது. குளோரோஃபில்னு சொல்லி அது ஒரு சத்தில் இருக்கிறது. அது இருந்தால் தான் என்னவாகும் உங்களுக்கு? பச்சை நிறம், சிவப்பு நிறம், பழுக்கிறது, காய்க்கிறது, அதெல்லாம் அதில் கிடைக்கிறது. அப்போ இந்த இரும்பு என்பதில் எவ்வளோ பயன் இருக்குது? நிறைய பயன் இருக்குங்கிறான். நீங்கள் ஊசி, ஒரு குண்டூசி இரும்பு இல்லாமல் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்குள்ள இரும்பு இல்லாமல் எதாவது செய்ய முடியுமா? இந்த சட்டையை நீங்கள் தைக்கிறாந்தா இரும்பு ஊசி இல்லாமல் இப்படி இந்த சட்டை உண்டாயிருக்க முடியும்? இதில் பார்த்தா இரும்பு இருக்கும்ல. எதில் எடுத்தாலும் இரும்பு. இரும்பு இல்லாமல் உலகமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகத்தையும் ஆட்டி படைச்சி அழிக்கிறதுக்கு உள்ள சக்தின்னு சொல்கிறான்னு, அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது எது? இரும்பு தானே. இரும்பு சக்தியை வச்சு தானுங்க அந்த பெரிய பெரிய வெடிகுண்டு போக்குவரத்துலாம் கண்டுபிடிக்கணும். அதானே அது ப்ரெஷர் பண்ணி அடைச்சி வச்சிருக்கிறது. இந்த வெடிகுண்டு மருந்தையெல்லாம் கொண்டு பிளாஸ்டிக் பையில் போட்டால் என்ன ஆகுறது? அப்போ அதெல்லாம் அதை அடைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் இரும்பு தேவைதானப்படுது. எல்லாம் ஒரு நட்டு, ஆணி, போல்ட்டு எதை எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது? இரும்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறது. இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால், பூமியில் இரும்பு உண்டாக முடியுமா? முடியாதா? ஒரு அணு கூட உண்டாக முடியாது. ஒரு அணு கூட இந்த பூமி, சூரியன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள வெப்பத்தை கொண்டு உருவாக இயலாது என்று என்ன செய்யறான்? விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான். இது இரும்பை இறக்கணுங்கிறான, இன்னும் இறக்குறதுக்கு என்ன இருக்குது? அந்த காலத்து மக்களுக்கு விளங்கி இருக்காது. ஏதோ இறக்குனா சரி தந்ததை சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இரும்பை தந்தோன்னு சொல்றதுக்கு பதிலாக இரும்பை இறக்கணும்னு சொல்லிட்டான்னு அந்த காலத்து மக்கள் விளங்கியிருப்பாங்க. அப்படித்தான் தப்சீர்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இறக்கணும் என்றால் இறக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது. தப்சீர் கிதாபெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள குறை சொல்ல இயலாது. நம்ம அந்த காலத்தில் நம்மளை பற்றி எழுதியிருப்போம். நம்ம அந்த காலத்தில் இருந்தால் நமக்கு புரிஞ்சபடி தான் நம்ம எழுதியிருப்போம். அவங்க என்ன எழுதி வச்சுட்டாங்க? இரும்பை இறக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறக்கணும் என்றால் இறக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் இறக்கணும் தான் சொல்கிறான். அவங்களுக்கு விளங்காததுனால ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய 1000 வருஷத்துக்கு முந்தைய தப்சீர் எழுதின ஆட்கள்லாம் அது இறக்கணும் என்றால் தந்தோம்னு வச்சுக்கிறேன்னு, இரும்பு தந்திருக்கிறாங்க நமக்கு, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான்னு அவங்க அறிவை கொண்டு விளங்கி கொண்டு நம்பி விட்டார்கள். இறக்குனது அல்ல, தந்தோன்னு வேற வார்த்தை சொல்ல மாட்டானா? தந்தோம்னு சொல்றது வேற வார்த்தை இருக்கும்போது இறக்கணும்னு தேவையில்லாமல் சொல்லுவானா? அப்படின்ற வகையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது தான் இந்த பேருண்மையை நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்ததா என்ன? இன்னும் சிலதை பாருங்க. நம்ம வாழுகிற இந்த பூமியில் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அதிசயங்களில், பல அதிசயங்களில் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டால், இந்த சூரியனை பற்றி இல்லை ஒரு நாலேஜ். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? பூமி முதல்ல சூரியன் சுற்றி வருதுன்னு சொன்னாங்க. முதல் காலத்தில் என்ன சொன்னாங்க? பூமி அப்படியே இருக்கிறது ஒரு இடத்துல அச்சடிச்சு தட்டேன்டாங்க. ஒரு காலத்தில் பூமி தட்டேன்னு சொன்னான். தட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்படி போனால் அங்கிட்டு போய் விழுந்துடணும், அவ்வளோதான். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தான். சில காலத்தில் என்ன, நான் வாழ்ந்திருக்கிற நாட்டை தவிர மற்ற பக்கம் உலகமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தான். இவ்வளோதான் உலகம் நினச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தட்டேன்ட்டு வந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா? இல்லை தட்டை இல்லை, உருண்டேன்னா. உருண்டேண்டா இரவு பகல் எப்படி ஏற்படுது? அது பாட்டு இப்படி இருக்குதுல்ல, சூரியன் இப்படி போயிட்டு போயிட்டு வருது. ஒரு காலத்தில் சொன்னான். எப்படி சொன்னா? அது பாட்டு பூமி பாட்டு ஒரு இடத்துல அப்படி அந்த இடத்துல இருக்குது. சூரியன் என்ன செய்யுது? பூமியை சுற்றி ரவுண்ட் அடிக்குதுன்னா. அப்புறம் என்ன பண்ணா? சூரியன்லாம் ரவுண்ட் அடிக்கல, பூமி தான் ரவுண்ட் அடிக்குது. சூரியனை சுத்தது பூமி தானே தவிர சூரியன் பூமியை சுத்தல. அதைத்தான் இது நோக்கி ஓடுது. சூரியன் இந்த இருக்குது, பூமி இருக்குன்னா இதுதான் அதை சுற்றி வருதே தவிர எது சுத்துறது இல்லை. சூரியன் இதை சுத்துறது இல்லை. இரவு பகல் ஏன் ஏற்படுதுன்னா பூமி அதுக்கு தான் மாற்றிக்கிறது. தன்னையை என்ன செய்யுது? சூரியனுக்கு தகுந்த மாதிரி முகத்தை காட்டும் போது பகலாக தெரிகிறது, முதுவை காட்டும் போது இரவா தெரிகிறது. ஒரு பாதி முகம் பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோமே, புரிகிறதுக்காக வேண்டி. பூமியுடைய ஒரு பாதி முகம் ஒரு பாதி முதுகுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த சூரியனுக்கு அது முகத்தை காட்டினால் நம்ம பகலுங்கிறோம், முதுகை காட்டினா என்ன செய்கிறோம்? இரவுங்கிறோம். எல்லாமே முதுகு, எல்லாமே முகம்தான், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்போ அப்படியே இப்படி இதுதான் பிறழுது. இது சுற்றுறதுனால தான் இரவு பகல். இங்கேருந்து ஒரு லைட் அடிக்கிறீங்க, இங்கேருந்து ஒரு பந்தை வச்சுக்கிட்டீங்க, பாதியில் வெளிச்சம் படும், பாதியில் படாது.
இப்படி சுத்தினா இந்த பக்கம் போட அந்த பக்கம் இருட்டா போயிடும். அப்ப என்ன இப்ப கண்டுபிடிச்சாங்க, பூமி வந்து சூரியனையும் சுத்துது தன்னை தானையும் சுத்துது. சூரியனை சுத்துறதுங்கிறது ஒரு வருஷம் ரவுண்ட் அடிச்சிடுறது, இது தன்னைத்தானே சுத்துறதுங்கிறது ஒரு நாள் 23, தன்னைத்தானே சுத்துறது 24 மணி நேரம், சரியா 23 மணி நேரம் சுற்றத்தில் சுத்துது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படி சொன்னால் சூரியன் எப்படி இருக்குன்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சூரியன் இருக்கவெல்லாம் கிடையாது, இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்கிறான், சூரியன் வந்து மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. சூரியன் என்ன பண்ணுதுங்கிறான், இப்போ கண்டுபிடிச்சி நவீன கண்டுபிடிப்புடைய முடிவு என்ன என்று சொன்னால், சூரியன் வந்து ஒரு இடத்தில் இருப்பது கிடையாது. அது என்ன செய்யுது, சாதாரண வேகத்தில் போகல 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. ஓடுதுன்னா நீங்களும் அந்த வேகத்தில் ஓடுறீங்கன்னு அர்த்தம். சும்மா ஓடுது, அது இழுத்துக்கிட்டு தான் ஓடுது. எதை இழுத்துக்கிட்டு ஓடுது, இந்த பூமி இங்கே இருக்குன்னா அது ஓடுற வேகத்துக்கு நம்மளும் ஓடுறோம். ஈர்ப்பு சக்தி இருக்குதுல்ல, பூமி சூரியன் வந்து பூமியை இழுக்குது, பூமியை மட்டும் இழுக்கல, வியாழனை இழுக்கிறது, புதனை இழுக்கிறது, செவ்வாயை இழுக்கிறது, சுக்கிரனை இழுக்கிறது, எல்லா விதமான கோள்களையும் என்ன செய்யுது, இழுத்துக்கிட்டே ஓடுது. 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. அது அந்த ஓட்டத்தோடு இதுவும் சேர்ந்து ஓடுது. இதுக்கு தெரியறது இல்லை. நம்மளும் ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிருப்போம். இப்போ நம்மளும் நினைஞ்சிருப்போம், சூரியன் ஓடுறதுனால, சூரியனோட பூமி ஓடுறதுனால, நம்ம பூமியில் இருக்கிறதுனால நம்மளும் இப்போ எவ்வளோ ஓடிட்டோம், இந்த 1 மணி நேரம் உட்காந்துருப்பீர்ல, வந்து 9 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிட்டியா. நீங்கள் இங்கே வந்து உட்காந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்கிறீங்க, 9 லட்சம் கிலோமீட்டர் போயிட்டியே. சூரியன் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. சூரியன் அவ்வளோ தூரம் போனால் அது சும்மா போகல, பூமி இழுத்துக்கிட்டு தான் ஓடுது. அப்போ எப்படி ஓடுதுன்னு கேட்டால், இப்படி இழுக்குதா, இழுக்கவும் செய்யுது, அதே நேரத்தில் சுற்றுறதும் விட மாட்டேங்குது. அது சுற்றுற வேலை இருக்குல்ல, இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை, இப்படியே ஓடிக்கிட்டே சுற்றுது, அப்படி போயிட்டே இருக்குது. ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் போனால் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டரு, அவ்வளோ இடம் எங்கே இருக்குது, இந்த சூரியன் போகிறதுக்கு அவ்வளோ இடம் எங்கே அவ்வளோ இருக்குது, போய்கிட்டே இருக்கிறது. இப்போ சூரியன் ஓடுதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இப்போ குர்ஆனை எடுத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், 13வது சூறாவில் 2வது வசனம், 31வது சூறாவில் 29வது வசனம், 35வது சூறாவில் 13வது வசனம், 39வது சூறாவில் 5வது வசனம், 36வது சூறாவில் 38வது வசனம், இது எல்லாத்துலேயும் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், சூரியன் ஓடுது. எப்படி சொல்கிறான், ஒசஹர ஷம்ஸவல் கமர, சூரியனையும் சந்திரனையும் அவன் தன் வசத்தில் வைத்திருக்கிறான். குல்லுன் எஜ்ரி இலா அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் வரை அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எல்லாமே ஒரே வாசனம். இத்தனை வசனத்தில் என்ன செய்யறான், ஒரே வாசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி யாசின் சூறாவில் மூத்த நாளுக்கு ஓதுறோம்ல, அந்த யாசின் சூறாவில் எல்லாம் சொல்லி காட்டுறான், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் வந்து அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதனுடைய மையத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் போய் முடிவடையவே இல்லை. அப்போ 36 சூறாவில் 38 வசனத்தில் சொல்கிறான், வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடுகிறது. சூரியன் ஓடு அப்படி நிற்கிது, அதை போய் சுற்றிக்கிட்டு வருதுன்னு நினச்சிக்கலப்பா, அதைத்தானே 1300 வருஷமாக உலகத்துக்கு சொல்லி கொடுத்தீங்க. இன்னைக்கு தானே இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, சூரியன் இக்கல ஓடுது, பூமி இழுத்துக்கிட்டு ஓடுதுண்டு. இது எப்படி அவருக்கு தெரியும், எப்படி 15 கோடி கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓடுது என்பதை அன்னைக்கு இருந்த அறிவை கொண்டு முகமது எப்படி சொல்லி இருப்பார். அப்போ சூரியன் ஓடுதுங்கிற இந்த ஞானத்தை என்ன செய்து திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்லி காட்டுகிறது. அப்போ சூரிய இதை படித்து பார்க்குறோம், அதையும் படிச்சுவிட்டு இதையும் படித்தா, இது சூரியன் ஓடுதுன்னு இது எப்படி சொன்னார். அந்த காலத்தில் ரொட்டி மாதிரி தான் நினச்சாங்க, சூரியன் அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பொருள், இப்படி தான் நினச்சி வச்சுருந்தான். அந்த காலத்தில் போயிட்டு சூரியன் ஓடுதுண்டா எப்படி சொல்ல முடியும், இது மனுஷனா சொல்லியிருப்பான், எந்த மனுஷனுக்காக அது தோண்டி இருக்குமா, எந்த மனிதனுக்கா அந்த காலத்தில் வாழ்ந்த எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் சொல்லியிருக்க ஏழுமா. எவன் இந்த சூரியனை படைச்சான் அவனுக்கு தான் சொல்ல முடியும், அவன் தான் ஓட விட்டவன். இது அன்னைக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும், இன்னைக்கு வேண்டாம் உனக்குலாம் தெரிஞ்சிருக்கிறது. அன்னைக்கு யாருக்கு மட்டும் தான் தெரியும், அந்த ஒரே எவன் அதை ஓட விட்டுருக்கிறானோ அந்த ஒருத்தனுக்கு தான் தெரியும். அப்போ சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பதை இந்த வார்த்தையை என்ன செய்ய தனக்குத்தானே நிரூபித்து தனித்து விளங்குகிற அதிசயத்தை பார்க்கிறோம். இது மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஒரே இதுவா கடைசி வரைக்கும் போகாது. சில ஆளுக்கு என்ன இதாக சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் ரெக்கார்டாக்கப்பட வேண்டும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும். உங்களில் சில பேருக்கு புரியுதோ புரியலையோ, இது தாவாவுக்கு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்திகள். அதனால என்ன செய்கிறோம், சொல்கிறோம். புரிய ட்ரையாக இருந்தால் கூட இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறங்க. எது புரிஞ்சுக்கிறேன்னு, அடிப்படை சூரியன் ஓடுதுன்னு குர்ஆனில் இருக்குது, இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டரில் ஓடுது, அதெல்லாம் உனக்கு தேவை வேணாம். விளங்காத ஆளுக்கு எதை விளங்கிக்கிறங்க, இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது அன்னைக்கு குர்ஆன் சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
தனித்து விளங்குகிற இஸ்லாத்தை புரிந்து நடக்கிற நன்மக்களாக ஆக்கியிருக்கிறோம்.